என்னுடைய பெயர் அழகராஜ். நான் கேரளா மாநிலத்தில் பாலக்காட்டில் வசிக்கிறேன். என் மனைவியின் பெயர் லீபி. இந்த அரோமா டிவியின் முகாந்தரம் இப்படி ஒரு சாட்சி சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அரோமா டிவி பாஸ்டர் டேனியல் ஜான் அவர்களுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இயேசு நாமத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த டிவி எனக்கு பரிச்சயப்படுத்தி கொடுத்தது விட்டு பாஸ்டர் அவருக்கும் என் குடும்பத்திற்கும் நன்றி சொல்கிறேன். நாங்கள் இப்பொழுது கேரளா மாநிலம் பாலக்காட்டில் வசித்து வருகிறோம். எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. நானும் என் மனைவி மட்டும்தான் இருக்கிறோம். நான் தேனி மாவட்டம், என் சொந்த ஊர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். நான் தற்பொழுது பாலக்காட்டில் வசித்து வருகிறேன். நாங்கள் பிறப்பால் மண்பாண்டம் செய்து வந்த பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் நாங்கள். என் தாத்தா பாட்டி அவர்களெல்லாம் மண்பாண்டம் செய்து களிமண் கொண்டு பொம்மைகள் விக்கிரகங்கள் செய்து வந்தவர்கள். அதிலிருந்து என் அப்பா பேக்கரி தொழில் கற்று அதிலிருந்து பேக்கரி தொழில் செய்து வந்தார். என் அப்பாவின் பெயர் பால்ராஜ், என் அம்மாவின் பெயர் பொன்னம்மாள். எனக்கு 2 சகோதரிகள், ஒரு சகோதரன் இருக்கிறது. அதில் சகோதரன் 2014 இறந்து விட்டான். என் சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது யாரும் எந்த ஒரு பந்தத்தும் இல்லை. இப்போ நாங்கள் தனியாகத்தான் இருக்கிறோம். பேக்கரியில் சிறு வயதிலிருந்து எனக்கு பேக்கரி தொழில் அதிக ஈடுபாடு இருந்தது. எங்கள் அப்பா குலதெய்வம் கோயிலில் பூசாரியா இருந்தார். கருப்புசாமி அவர் மேலே வரும். அதை தொடர்ந்து நானும் என் குடும்பமும் அதைத்தான் பின்பற்றி வந்தோம். கருப்புசாமின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நல்லா தெரியும். குலதெய்வ கோயிலில் தான் இருந்தது. ஆனால் நாட்களில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாரங்கள், பிரயாசங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. எனக்கு 8 வயசு முதல்ல ஏன்னா எங்க வீட்டுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆளுங்க வருவாங்க. எங்க பங்காளி தான் வருவாங்க. சாமி கேட்பாங்க. எங்க அப்பா சாமி ஆடுவாரு, நான் பூஜை பண்ணுவேன். இப்படி போயிட்டு இருந்த குடும்பத்துல கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது. இந்த சமயத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப முடியல. எங்க அப்பா பேக்கரி தொழில் ரொம்ப நஷ்டமாயிருச்சு. என்ன பண்றது அப்படின்னு எங்க அம்மா பல இடங்களுக்கு போவாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க. அது ஒண்ணும் நடக்காது. பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரம் நடக்காது. இப்படியே வாழ்க்கை ஜீவிதம் போயிட்டு இருந்துச்சு. இந்த நாட்கள்ல எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சப்போ, எனக்கு 12 வயசு இருக்கும்போதே நான் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன். படிக்கிறதுக்கு எங்க மாமா வீட்டுக்கு போனேன். அங்க கஷ்டம். ஆனா மாமா என்னைய கவனிச்சுக்கிட்டாரு. சொந்த பிள்ளை போல கவனிச்சுக்கிட்டாரு. என் படிப்புக்கு எல்லா சகல உதவிகளும் செய்தாரு. ஆனா அந்த விளையாடுற சமயத்தில் நாட்கள்ல நம்ம அந்த வீட்டு வேலைகளும் தோட்டத்து வேலைகளும் எல்லாம் செஞ்சு நம்ம வளர்ந்து வந்ததுனால அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா தந்தது. அதிலும் என்னால் முடிந்த அளவு நான் படித்தேன். ஐடி படித்து விட்டு டிவிஎஸ் சுசுகி கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்தேன். அங்க 2 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு வேலைக்கு தேடி கொண்டிருக்கும் பொழுது என் மாமா ஒருத்தர் உதவியால் மேட்டுப்பாளையம் சவுத் இந்தியா விஸ்டர்ஸ் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தேன். கஷ்டம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா பல பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் எவ்வளவுதான் நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் அதுல கஷ்டம் தான் வந்துகிட்டு இருந்தது. நாங்க போடியில் இருக்கும் போதே எனக்கு மனசுல பட்டது. குறிச்சொல்லிக்காரன் வந்தான். அவனும் வீட்டு முன்னாடி ரொம்ப நேரம் இந்த உடுக்கடிச்சுக்கிட்டே இருப்பான். நாங்க வேண்டாம், எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் கேட்க மாட்டான். ஏதாவது சொல்லி உங்க வீட்டுல அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவன் சொன்னா, நீங்க பரிகாரம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு. அப்புறம் இப்ப பணமெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். அதே மாதிரி வேறொரு பக்கமும் போகும்போது அதே தான் சொன்னாங்க. அங்க பக்கத்திலேயே ஒரு சகோதரி இந்த மாதிரி குறி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் போனோம். அவங்க இதுதான் சொன்னாங்க, பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன பரிகாரம்னு கேட்டா அவங்க பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதையும் பண்ணணும் அந்த கஷ்டத்திலையும்.
எங்க அப்பா வேலை செய்யாம சும்மா தான் உட்காந்துருப்பாரு. வேலைக்கு மாட்டாரு. ஆனா வீட்டு குடும்பத்த பார்க்கணும்ல. ஆனா அந்த வர்ற வருமானத்த வச்சு எங்க அம்மா குடும்பத்த நடத்துனாங்க. எங்களுக்கு அ தேவையான எல்லாம் செஞ்சு குடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது, எனக்கு கொஞ்சம் விவரம் ஆன பிறகு நானும் எங்க அம்மா பின்னாடி போக ஆரம்பிச்சேன். அப்படி போம்போது ஆந்திராவிலிருந்து ஒரு மந்திரவாதி வந்து வீடு வீடுக்கு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாரு. எங்க வீடு தொட்ட வீடெல்லாம் நெறைய பேர் போய் பார்த்தாங்க அவங்ககிட்ட, அந்த ஆள்ட்ட. நாங்களும் போனோம். போய் பார்க்கும்போது தான் அந்த ஆள் சொன்னாரு, உங்க வீட்டுக்கு சாபம் இருக்கு. அந்த சாபத்த நீக்குனா தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் மாறும்" அப்படின்னு சொல்லவும், சரி என்ன சாபம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆளு சொன்னாரு தெளிவா. இந்த மாரி உங்க வீட்ல உங்க முன்பிறப்புல வந்து ஒரு பெண் சகோதரி வந்து இந்த மாரி கர்ப்பமா இருக்கும்போது கையில ஒரு கைக்குழந்தைய வச்சுட்டு ஆத்துல இறந்துட்டாங்க. அவங்க சாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எங்க தாத்தாட்ட கேட்டேன். "என்ன தாத்தா இப்படி சொல்றாங்களே! இது உண்மையா? இது சத்தியமா?" அப்படின்னு கேட்கும்போது, எங்க தாத்தாவும் அதான் சொன்னாரு. "ஆமாடா, என் தங்கச்சி ஒண்ணு இருந்தது. அது ரொம்ப கஷ்டப்பட்டுன்றது. எல்லா நேரமும் வந்து அது இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கும், பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் நான் கோவத்துல சொல்லிட்டேன். உனக்கு இதே வேலையா போச்சு. நீ இனிமேல் வர வேணாம் அப்படின்னு சொல்லிருச்சு. சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னாரு. சரி அது பிறகு அது போய் ஆத்துல விழுந்து இறந்துருச்சு. அந்த சாபம் இருக்குன்னு சொல்லி நான் வந்து அ ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ அது நானு பரிகாரம் பண்ணணும். ஏதோ ஒரு கோயில்ல கூட்டிட்டு போயி, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஏதேதோ பரிகாரம்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணணும். அன்னைக்கும் கடன் வாங்கி தான் அந்த பரிகாரம் பண்ண முடிஞ்சது. முடிஞ்சிட்டு ஒரு 6 மாசம் பார்த்தோம். 6 மாசம் திரும்பவும் அந்த பிரச்சனை தான் வருது. என்னடா இந்த மாரி நீ மீண்டும் அவங்க வருது அப்படின்ட்டு, மீண்டும் நம்ம வேற ஆள பார்க்கும்போது அந்த ஆளும் அப்படித்தான் சொன்னாரு. இந்த ஆள் சொல்லும்போது இப்படி கன்டின்யூ பண்ணி 3 தடவ நான் பரிகாரம் பண்ணிட்டேன். 4வது தடவ அ ஒரு கேரளா மந்திரவாதி அங்க வந்து ஒரு முகாம் போட்டிருந்தாரு. இப்ப அங்க நாங்க போயிட்டு அ சொல்லும்போதும் அவங்க அததான் சொன்னாங்க. அப்பயும் நாங்க பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணி, இந்த பூஜைகள் பண்ணி, எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விமோசனமும் இல்ல. ஒரு பரிகாரம் முடிச்சா நல்லது நடக்கும்னு நெனைப்பாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்காக இல்ல மீண்டும் மீண்டும் இந்த கஷ்டம் தான் வந்தது. அப்ப நான் எங்க அம்மாட்ட சொல்லுவேன், "என்னம்மா இவ்வளவு கஷ்டம் வருது? ஏன் இந்த கஷ்டம் வருது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு நானும் பேக்கரி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நான் தனியா செய்வேன். நானும் எங்க அம்மா, எங்க தம்பி எல்லாமே கொஞ்சம் வேலை செஞ்சோம். கொஞ்சம் பரவாயில்லாம போயிட்டு இருந்தது. அப்போ அ இந்த சமயத்துல தான் குலசாமி கோயிலுக்கு போறது எல்லாமே நடந்தது. நடந்து கொண்டிருக்கும்போது, எங்க அப்பாவுக்கு வந்து திடீர்னு இந்த கை, கால் எல்லாம் சிறிய சிறிய புண்ணு மாரி வந்து கொப்பளம் மாரி வந்து சேலமும், தண்ணியும் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. சும்மா இந்த சேஃப்டி பின்ன வச்சு இப்படியே குத்திட்டே இருப்பாரு. பின்னூசிய வச்சு குத்திட்டே இருப்பாரு. ஆனா, அது வலி தாங்க முடியாது அவர்னால. நாங்களும் மருந்து, மாத்திரை எல்லாம் டாக்டர்ட்டலாம் கொண்டு போய் பார்த்தோம். ஆனா, ஒண்ணும் சரியாகல. இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில தான் எனக்கு வேலை கிடைச்சது. நான் வேலை கிடைச்சு மேட்டுப்பாளையத்துக்கு போனேன். எங்க அம்மா சொன்னாங்க, "அ நீ இனி நம்மளுக்கு கவலை இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மீண்டும் இங்க வீட்ல தனியா பிரச்சனை இருந்தது. நான் அங்க போய் ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சு கம்பெனியில எனக்கு ஒரு 1 வருஷத்துல எனக்கு ஒரு பெர்மனன்ட் குடுத்தாங்க. சம்பளம் கொஞ்சம் கூட்டி குடுத்தாங்க. அப்ப இங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு வீட்ல வந்து பார்த்தா மீண்டும் எங்க அப்பா குடிப்பழக்கம் எங்க அப்பாகிட்ட இருந்தது. அப்ப அந்த குடிப்பழக்கத்தினால அவரு கொஞ்சம் வேலைக்கு போகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. எங்க தம்பி வந்து ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த ரவுடி மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல ரவுடி மாரி சுத்திக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன், சரி இந்த ஊர விட்டு மாத்தி கொண்டு போனா, அப்படியாவது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நானு அ எங்க மேட்டுப்பாளையத்துக்கு நான் வேலை பார்க்குற இடத்துல கொண்டு போனேன். சிறுமுகைன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் போற வழியில சிறுமுகை. அங்க தான் விஸ்கோஸ் கம்பெனி இருந்தது. பெரிய கம்பெனி தான். அந்த கம்பெனிக்கு கொண்டு போயி, அங்க ஒரு வீடு பார்த்து வைக்கும்போது, சின்ன பேக்கரி தொடங்குனோம். தொடங்கி கொஞ்சம் பரவாயில்லாம நல்லா போயிட்டு இருந்தது. எங்க அப்பாவோட அந்த கை, கால் இருந்த புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சுருச்சு. அப்போ திரும்ப கேட்டப்ப தான் தெரிஞ்சது, யாரோ செய்வன செஞ்சு எங்க அப்பாவ அந்த மாரி பண்ணி வச்சுட்டாங்க. தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப அங்க போனோம் பேக்கரி ஆரம்பிச்சோம். பேக்கரில 10, 12 பேர் வேலை செஞ்சாங்க. நல்லா இருந்த கடனெல்லாம் அடைச்சோம். நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருந்த நேரத்துல, அ எங்க தங்கச்சிக்கு இன்னொரு தங்கச்சிக்கு 2ஆம் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம். கல்யாணம் முடிச்சு வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சோம். அவரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருந்தாரு. கல்யாணம் முடிச்சு வச்சோம். அவங்க நல்லா இருந்தாங்க.
போயிட்டு இருக்கும்போது மீண்டும் எங்க அப்பாவுக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் நிறுத்த முடியல. குடிப்பாரு, கா ஆஸ்துமா இருக்கிறதுனால இழப்பு வரும். நான் மெடிக்கல் செலவு ரொம்ப பண்ணி பார்த்தேன். அ முடியல. மீண்டும் அந்த கஷ்டங்கள் அந்த பழைய நாங்க போடியில் இருந்தப்ப அந்த கஷ்டங்கள் மீண்டும் தொடர ஆரம்பிச்சு. நானும் வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வர்றேன், பேக்கரியில வேலை செய்வேன். சரி, திரும்பவும் எங்க தம்பிய கொண்டு போடிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். நீ இங்க இருக்க வேணாம். ஏன்னா, அவன் இங்கேயும் வந்து அந்த அரசியல்ல சேர்ந்துக்கிட்டு சரியா பேக்கரியில வேலை செய்ய மாட்டான்னு சொல்லி, மீண்டும் எங்க மாமாவோட கண்காணிப்புல இருக்கட்டும்னு சொல்லி நான் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சோம். அங்கேயும் போய் சரியில்ல. இங்க அப்பா வேலை செய்ய மாட்டாரு. நான் வேலை பார்க்குற இடத்துல நானு டியூட்டி செஞ்சுட்டு வந்துட்டு, நானும் எங்க அம்மாவும் பேக்கரி வேலை பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் எங்க அப்பா வந்து என் தங்கச்சியோட குழந்தைக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு அ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்ப எங்க அப்பா பார்க்க போனவரு ஸ்டெப்லருந்து கீழ இறங்கி வரும்போது, ஒரு தலைச்சுற்றல் வந்து கிறக்கம் வந்து அ சூடு செவுத்துல தலைய இடிச்சு அப்படியே கீழ விழுந்துட்டாரு. பெரலைசிஸ் வந்துருச்சு. நானும் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு ரேஞ்சுல நல்லா ட்ரீட்மெண்ட் குடுத்தேன். பல அ டாக்டர் வந்து பார்த்தாங்க. கோயம்புத்தூர்ல வந்து டாக்டர் பார்த்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. சொன்னாங்க, "ஒண்ணும் பண்ண முடியாதுங்க." ஏன்னா இன்னைக்கு இந்த இப்ப இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு இல்ல. அதனால அவங்க என்ன வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பிசியோதெரபி குடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ஆயுர்வேத மருந்து பார்த்தோம். அதுவும் சரியாகல. திரும்ப அ சித்தா மருந்து பார்த்தோம். அது முடியல. பிறகு ஊட்டி பக்கத்துல கோத்தகிரியில ஒரு அ ஆதிவாசி இருக்காரு. மருந்து குடுப்பாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கொண்டு போய் குடுத்தோம். ஒண்ணும் சரியாகல. இப்படி வீட்ல இருக்கும்போது நானும் மீண்டும் அந்த ஜாதகம் அந்த இதுல போனேன். போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் அந்த சாபத்த பத்தி தான் சொல்றாங்க. நான் சொன்னேன், "ஏற்கனவே 4 தடவ நானு சாபம் பரிகாரங்களும், பூஜைகளும் பண்ணிட்டேங்க" அப்படின்னு. இல்ல, அவங்க சரியா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நம்மளுக்கு வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த கஷ்டமெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் நம்மளுக்கு எல்லாருமே விருப்பப்படுவோம். அதனால அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சோம். அது சரியாகல. திரும்ப குலசாமிக்கு போனேன். எங்க அப்பா படுத்ததுனால நான் தான் பூசாரியா இருந்தேன். எங்க குலசாமி கோயிலுக்கு போனோம். போய் அங்க இருக்கும்போது நான் அங்க இருக்கிற இங்க பெரியவங்க தாத்தா, பெரியப்பா அவங்கட்டலாம் சொன்னேன். இந்த மாரி குடும்பங்கள் இருக்குது. அதனால நம்ம இது என்னன்னு பார்க்கணும். அப்படின்னு சொன்னேன். பூசாரி குடும்பத்த மாத்திரம் தான் அது அடிக்குது. எங்க அப்பாலாம் வேற 2 பூசாரி இருப்பாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் சேர்த்து தான் பேசினேன். ஆனா அவங்க வந்து எங்க பங்காளிங்க வந்து கரெக்ட்டா அதுக்கு பதில் சொல்லல. அதெல்லாம் சரியாயிரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அ வேண்டி அவங்க பிரேயர் பண்ணாங்க. ஆனா ஒண்ணும் அது நடக்கல. நான் திரும்ப இவ்வளவு கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நான் சொந்தமா ஜாதகம் படிக்க ஆரம்பிச்சேன். ஜாதகம் படிச்சு 1 வருஷம் கழிச்சுட்டு நான் சொந்தமா பல புக்குகள வச்சு ஆராய்ச்சி பண்ணி, எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஆனா அதே கஷ்டம் தான். ஆனா ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனா நான் வந்து என் கூட வேலை பார்க்குற சில பசங்களுக்கு சும்மா இருக்கக்கூடாது, படிச்சுட்டோம்ல, இத ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு பலருக்கும் நான் அவங்க ஜாதகத்த வாங்கி நான் சொல்லும்போது, அது அவங்களுக்கு பலிக்குது. குறிப்பா என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட ஹெல்ப்பரா ஒரு பையன் இருந்தான். அந்த பையன்ட்ட நான் பார்த்து சொன்னேன். "ஆ உன்னோட ஜாதகப்படி நீ லவ் மேரேஜ் தானே பண்ணுவ?" அப்படின்ட்டு. அவன் வந்து, "இல்லடா என்னோட இத பார்த்து யாருன்னா" அவன் ரொம்ப மெலிஞ்சு ஒல்லியா இருப்பான். "என்னைய யாருன்னா லவ் பண்ண போறாங்க" அப்படின்னு. நான் சொன்னேன், "பாரு ஒரு 6 மாசத்துக்குள்ள நீ உனக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும்" அப்படின்னு. கரெக்ட்டா 3 மாசம் ஆச்சு. வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பெட்டி கடை வச்சாங்க. அவங்க பொண்ண கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். அப்படி அவங்களுக்கு எல்லாம் நடக்குது. நம்மளுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர குழப்பம். எங்க அம்மாட்ட எப்பயும் நான் புலம்புவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. நான் காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகும்போதும், பேக்கரில வேலை செய்யும்போதும், எல்லா நேரங்களிலும் நான் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நெத்தியில ராமம் போடுற பழக்கம் இருந்தது. நான் விபூதி எடுத்து நெத்தியில இப்படி, இப்படி ராமம் போடுவேன். போட்டுட்டு நானு கன்டின்யூ இந்த போயிட்டு இருந்தது. ஈர துணியோட தான் போய் நான் பூஜை ரூம் போய் சாமி கும்பிடுவேன். போயிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோமே! எங்க அம்மாவும் மாசம் மாசம் எல்லா புரட்டாசி சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமையும் விரதம் இருந்து சுற்றி இருக்கிற பக்கத்துல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ஏன் நம்ம எல்லா நேரமும் நம்ம ராமா, கோவிந்தா, கருப்பசாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே! எதுக்கு நம்மளுக்கு இந்த கஷ்டம்? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த குலசாமி கோயில் பக்கம் போறதையே விட்டுட்டோம்.
வெறுத்து போச்சு நம்மளுக்கு. என்னடா இவ்வளவு பண்ணிட்டு ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இருக்கும்னு பார்த்தா கண்டினியூ நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சு இந்த 10, 15 வருஷமா இது இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட கம்பெனி மூடிட்டாங்க. லாக் அவுட் பண்ணிட்டாங்க. சவுத் இந்தியா விஸ்கோஸ் கம்பெனி 2002ல. இந்த 2002ல தான் இந்த கஷ்டத்துலயும் என் தம்பிக்கு வந்து லவ் மேரேஜ் கல்யாணம் முடிச்சு வச்சேன் கேரளாவுல. நல்ல ஒரு நல்ல ஒரு என்னால முடிஞ்ச அளவு அந்த கல்யாணத்தை நல்லா நடத்தி வச்சேன். அது பிறகு 2002ல கடைசியில எங்க அப்பா இறந்துட்டாரு. கடன் பாரம் 10, 15 லட்ச ரூபாய்க்கு மேல கடன். சொந்த பந்தத்துல யாரும் எனக்கு ஹெல்ப் இல்ல. யாரும் எங்கேயும் போக முடியாது. கடன் வாங்கினவங்க கடன் கேட்க ஆரம்பிச்சாங்க. நானு கம்பெனி மூடுனதுனால திரும்ப நான் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போனேன். கோயம்புத்தூர் வேலைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில 6 மணிக்கு போனா நைட் 8 மணி வரைக்கும் வேலை செய்வேன் நானு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சம்பளம் அப்ப வந்து ரூ. 120 தான் சம்பளம் கிடைக்கும். ஓவர் டைம்லாம் பார்த்து செய்யும்போது ரூ. 150 கிடைக்கும். இதுல நான் சாப்பிடணும், வீட்டுக்கு பணம் அனுப்பணும், கடன் அடைக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, எங்க அம்மாட்ட சொல்லுவேன், "ஏம்மா ஏதோ ஒரு தெய்வம் நம்மள அ சகாயிக்குதும்மா." அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான், ஒரு இடத்துல வந்து லேத் ஒர்க் ஆப்பரேட்டர் தான் நான் இருந்தேன். அப்போ கான்ட்ராக்ட் பீஸ் ரேட்ல வேலைக்கு குடுத்தாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அந்த சமயத்திலேயே 2003லலாம் ஒரு நாளைக்கு நான் வந்து ரூ. 600 ரூ. 700 சம்பாரிப்பேன். அந்த அன்னைக்கு ரூ. 600 700 ரொம்ப பெரிய காசு. இப்படி போயிட்டு இருக்கும்போது, வீட்டுக்கு வர முடியாது மேட்டுப்பாளையத்துக்கு. ஏன்னா வீட்டுக்கு வந்தா கடன்காரன் கேட்பாங்க, பிடிச்சுக்கிருவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. அந்த பயத்துல வீட்டுக்கு வராம இருப்பேன். அந்த வாரத்துக்கு ஒரு நாள் எங்க அம்மா கோயம்புத்தூர் வரும். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு, என்னோட சம்பளத்த குடுத்துட்டு அங்க அனுப்பிச்சுருவேன். இப்படி போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது நானும் பல இடத்துல அப்படியே சிந்திச்சுட்டு உட்காந்துருப்பேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போவேன். நவகிரகத்த சுத்துவேன். அ இந்த விநாயகருக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்த சொல்லுவாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் விநாயகருக்கு தண்ணி எடுத்து ஊத்துவேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் லீவ் கிடைச்சுதுன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலு, தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற நவகிரக கோயில் எல்லாம் போனேங்க. ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டங்கள் தீர மாட்டேங்குது? அப்படி மீண்டும் அந்த இது ஆரம்பிச்சது. பிறகு என் தம்பி கேரளாவுல கல்யாணம் முடிச்சதுனால, அவங்க வந்து கேரளாவுல பல இடங்கள்ல வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. கேரளா பாலக்காடுல இருக்கிற மந்திரவாதி கோயில் இருக்கு. மாந்திரம் மாத்திரம் செய்கிற கோயில் இருக்கு. முத்தப்பன் கோயில் கோழிக்கோடு பக்கத்துல. அ இங்க மாதிரி அத்திப்பட்டா, அந்த மாரி பல இடங்கள்ல பெருங்காட்டுக்குறிச்சி பல இடத்துல கூட்டிட்டு போனாங்க. எல்லா பலிகளும், பூஜைகளும் பண்ணுனாலும் ஒண்ணும் சரியாக மாட்டேங்குது. அப்படின்னு மனம் வெறுத்து போச்சு. வெறுத்து போச்சுட்டு கல்யாணம் முடிக்க சொன்னாங்க. நான் வேண்டாம். நீ இருக்க இந்த குடும்ப கல்யாணம் முடிச்சு அந்த பெண் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு கடன் இவ்வளவு இருக்கு. கடன் அடைக்கணும். ஏன்னா தம்பி இன்னும் அந்த பேக்கரி வேலை செஞ்சு அவன் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கான். அவன் குடும்பத்த பார்க்கணும்ல. அந்த டைம்ல தான் அ என் அ தம்பியோட மாமனார் அவங்க முகாந்திரம் எனக்கு என் மனைவி அ பெண் பார்க்க கூட்டிட்டு போனாங்க. இது தெய்வம் முன்கூட்டியே கருதி வச்சது. அந்த பெண் அந்த என் மனைவி வரப்போற மனைவியின் மூலம் தான் என் வீடு ரட்சிப்புக்கு வரும்னு எனக்கு தெரியாது அந்த சமயத்துல. ஏன்னா நான் முன்னாடியே எங்க அம்மாட்ட சொல்லியிருந்தேன்ல, ஏதோ ஒரு தெய்வம் உன்ன ரட்சிக்குதுன்னு. என் கூட இருந்தாங்க. நெறைய கிறிஸ்டின் இருந்தாங்க. ஆனா யாரும் எனக்கு வந்து சுவிசேஷம் என்ட்ட யாரும் சொல்லல. "இப்படி கஷ்டப்படுறியே, ஏன் அழகுராஜ் நீ சர்ச்சுக்கு வரக்கூடாது?" இல்ல பாஸ்டர் கூட்டிட்டு வந்து நம்மகிட்ட வந்து ஜெபம் பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு நான் தெய்வத்த அறிஞ்சு அ நான் தெரிந்து கொண்டதுனால, இன்னைக்கு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டி கூப்பிட்டு அவங்ககிட்ட ஜெபிக்கிறோம். பாஸ்டர்மார கூட்டிட்டு போறோம். இந்த குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா அன்னைக்கு நம்மளுக்கு யாரும் அந்த சுவிசேஷம் யாரும் சொல்லல. அதனால வந்து எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியல. என்னடா இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பல நாள்ல சாப்பிடாம நான் அப்படியே உறங்கி போயிருக்கேன். ஏன்னா மனபாரங்கள் தீர மாட்டேங்குது. அந்த சமயத்துல தான் அந்த பெண்ணு பார்க்க என்னை கூட்டிட்டு போனாங்க. அந்த பிள்ளைக்கும் அவங்க குடும்பத்துல வந்து யாரும் சப்போர்ட் கிடையாது. என் மனைவி வந்து 98ல வீட்ட விட்டு இறங்கி திருப்பூர்ல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்க ஒருத்தர் முகாந்திரம் அங்க குவைத்துல ஒரு ஒரு குவைத்தி வீட்டுக்கு டெய்லரா வேலைக்கு போனாங்க. அங்க ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணம்லாம் சம்பாரிச்சு, இங்க ஊருக்கு வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு கொண்டு வந்தேன். ஏன்னா, அவங்க அண்ணன் தம்பி வந்து இந்த பெண்ண கைவிட்டுட்டாங்க. கைவிட்டதுனால வந்து இந்த பெண்ணுக்கு வந்து யாரும் சப்போர்ட்டு, சகாயமோ யாரும் செய்யல. இந்த பிள்ளையோட சம்பாத்தியத்துல தான் அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சது. இப்ப நான் பெண்ணு பார்க்க போம்போது, நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் உண்மைய. எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு. ஆனா வேலை செய்வேன். எனக்கு சொந்த வீடு கிடையாது. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையும் சொல்லுச்சு,
பரவாயில்லைங்க, நம்ம நான் உங்களுக்கு குவைத்து கொண்டு போறேன். நம்ம அங்க போயிட்டு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது. நானும் சந்தோஷமா கல்யாணம் முடிச்சேன். ஏன்னா, எங்க சொந்த பந்தத்துல எல்லாரும் நல்ல வசதியா இருக்காங்க அன்னைக்கு. யாரும் வந்து எனக்கு எங்க அத்தையோ, எங்க மாமாவங்களோ யாரும் எனக்கு பெண்ணு குடுக்கல. நான் பெண்ணு கேட்டுருவேனோன்னு பயந்துட்டு நெறைய பேர் இருந்தாங்க. அவன் கேட்டுட்டான்னா நம்ம என்ன சொல்றதுன்னு சொல்லி வேறு ஆள் முகாந்திரம் நம்மள வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியும். நான் சொந்தத்துல கல்யாணம் முடிக்கக் கூடாதுன்னு நான் அப்ப இருந்து நான் மறுத்துட்டேன். ஆனா வந்து இந்த காலகட்டத்துல என் மனைவி கல்யாணம் முடிச்சுட்டு 1 மாசத்துல அவ திரும்ப குவைத்துக்கு போயிட்டா. ஆனா போராட்டங்கள், இந்த ஜாதிய பந்தனங்கள் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் வந்து எங்க அப்பா இறந்த பிறகு ஒரு தடவ தான் நான் வந்து அந்த கோயிலுக்கு போனேன். என் மேல சாமி இறக்குனாங்க. சாமி இறக்கிட்டு பிறகு அந்த வருஷம் முடிஞ்சது. இனியாவது உங்களுக்கு உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தொடர்ந்து கஷ்டம் தான் இருந்தது. நல்லா இருக்க முடியல. இந்த சமயத்துல நான் அந்த கோயிலுக்கு போகாம விட்டதுனால அவங்க தொடர்ந்து எனக்கு வேண்டி அவங்க பூஜைகள் அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க. நானா போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்க மாமாவங்களே சொன்னாங்க, "குலசாமிய வந்து நீ வந்து தள்ளி சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் பேசக்கூடாது" அப்படின்னாங்க. "இல்ல மாமா ஏன்? எங்க அப்பா அத்தன வருஷமா அ அந்த குலசாமிய பிடிச்சு தூக்கி பிடிச்சுட்டு இருந்தார்ல. எதுக்கு அவருக்கு சௌக்கியம் குடுக்கல? ஏன் அந்த தெய்வம் அ கை, கால் வராம பண்ணிருச்சு? அப்ப பண்ணும்போது ஒரு இவ்வளவு சாமி கும்பிடுறோம், இவ்வளவு சாமி விசுவாசத்தோட நம்ம இருக்கிறோம். அப்ப நன்மை செய்யணும்ல. நன்மை செய்யாத தெய்வம் எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது தான் எனக்கு விசா வந்தது. நானும் குவைத்துக்கு போனேன். குவைத்துக்கு போனா அதான் நெறைய பேர் சொல்லுவாங்க, வெளிநாடு போனா எல்லாம் பரவால்ல, தப்பிச்சுட்டாங்க. அவங்க குடும்பம் கடன் பாரம்லாம் நீங்கும் அப்படின்னு. ஆனா எனக்கு பின்னும் தொடர்ந்தது. அங்க போய் வேலை இல்லாம. ஏன்னா எனக்கு விசா எடுத்த அந்த குவைத்தி ஏதோ ஒரு பேப்பர மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால 3 மாசம் விசா அடிக்க முடியாம, நான் வெளிய ஒரு ஆ மெஸ்ல தங்கியிருந்தேன். ஒரு லாட்ஜ்ல. சாப்பாடும் த தங்குறதுக்கு இடம் குடுப்பாங்க. மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அது. அங்க தங்கியிருந்தேன். என் மனைவி குவைத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 மாசம் ஆகும்போது என் மனைவியோட குவைத்தி சொன்னாங்க, "ஆ என் மனைவியோடு, "நீ ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கல்ல, நீ வெளிய போய் வீடு எடுத்து தங்கி நீ நல்லா இருங்க" அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல என் மனைவிக்கு மட்டும் தான் வேலை. அவளுக்கும் இருந்த வேலையும் போயிருச்சு. எனக்கு வேலை இல்ல. அப்படி போயிட்டு இருக்கும்போது, நாங்க எங்க போவோம்? எப்படி போவோம்? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஏன்னா தாயின் கர்ப்பத்திலே நம்மள தெரிந்து கொண்ட இயேசு நம்மள முன்கூட்டி தெரிந்து கொண்டதுனால, அவர் என்ன பண்ணாருன்னா, நம்மள வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போணும். ஏன்னா, ஆ நம்மள அவரு தொட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு நம்மளுக்கு அப்ப தெரியல. பின்னாடி தான் எனக்கு தெரிந்தது. அந்த சமயத்துல தான் ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் பெந்தகோஸ்காரர். அவரு சொன்னாரு, "நீ எங்க வீட்டுக்கு வா. எங்க வீட்ல ஒரு ரூம் இருக்கு." அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு போனாரு. ஆனா அங்க கூட்டிட்டு போனது நன்மைக்கு தான்னு பின்னாடி நாள்கள்ல எங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப போய் 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆன பிறகு எனக்கு வேலை ஒண்ணும் கிடைக்கல. விசா அடிக்கல. என் மனைவி என்ன பண்ணுவா, பழைய அந்த குவைத் ஏரியாவுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் தான் கொண்டு போவாரு. காசு வாங்க மாட்டாரு. போய் விட்டுட்டு வந்துருவாரு. விட்டுட்டு வந்தா, என் மனைவி அங்க தெரிஞ்ச அவர்களோட சிநேகிதர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் போய் அவங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் அரிசி, பருப்பு அவங்க குவைத் வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மனைவிய பார்த்துட்டு, அவனுக்கு அரிசி, பருப்பு, சிக்கன் இந்த மாரி குடுத்து விடுவாங்க, எண்ணெய் எல்லாம். அத வச்சு தான் நாங்க ஒ சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப ஒரு நாள் எங்க வீட்டு அந்த ஓனர் அம்மா அ சர்ச் ஆஃப் காட்லருந்து ஒரு பாஸ்டர் அவங்க அவங்க பாஸ்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அ பாஸ்டர் வினோத் ஜாக்கப்ன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து கேரளா அடூர்ல வந்து சென்டர் பாஸ்டரா இருக்காரு. நல்ல ஒரு தெய்வதாசன். தெய்வ பாஸ்டர் அவரு. அவர் வந்து என்னோட பேச ஆரம்பிச்சாரு. நம்மளுக்கு தான் இந்த இந்துவிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளிய போ முடியாதுல்ல. அதனால அவரு என்ட்ட பல விஷயங்கள சொன்னாரு. சொன்னாலும் நான் நம்பல. அப்பயும் நான் சொன்னேன், "கருப்பசாமி இருக்காருங்க. என் குலதெய்வம் இருக்கு" அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னாரு, "அழகுராஜு, நீ குலதெய்வம் குலதெய்வம்ன்னு சொல்றேல்ல, அது உனக்கு என்ன பண்ணுச்சு? உங்க அப்பா பூசாரியா இருந்தாரு, சாமியாடியா இருந்தாரு. நீயும் பூசாரியா இருந்த, சாமியாடியா இருந்த. நீ சொல்ற சின்ன பிள்ளையில இருந்து சாமி நாங்க ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்லி சொல்ற. ஏன் உனக்கு நன்மை குடுக்கல? ஏன் திண்ம மாத்திரமே செஞ்சது? அப்ப அது நல்ல தெய்வமா? நான் வந்து நான் மதம் மாத்துறதுக்காக உன்ன கூப்பிடல. நீ சத்திய தெய்வத்த, உண்மையான தெய்வத்த நீ அறிஞ்சுக்க. உண்மையான தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்க நீ. நீ ஜாதகம் படிச்சேன், பல கோயிலுக்கு போய் பூஜை பண்ணினேன், பரிகாரம் பண்ணினேன், சனீஸ்வரன் கோயிலுக்கு போனேன், ராகு கேது கோயிலுக்கு போனேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற.
விநாயகருக்கு நான் தண்ணி எடுத்து ஊத்துறேன்னு சொன்னேன். ஆமா. என்ன உனக்கு அந்த விநாயகர் பண்ணாரு? சிவன் கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன். கேரளால இருக்கிற மந்திரவாதி கோயிலுக்கெல்லாம் போனேன்னு சொன்னேன். என்ன நடந்தது உனக்கு நன்மை? ஏதாவது நன்மை நடந்ததா? இன்னும் நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. இந்த குவைத்துல வந்து உனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. நீ இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி உங்கூட பேசிட்டு இருக்கும்போது, அவர் சொன்னாரு. இந்த இந்து மதத்துல சொல்றாங்க 33 கோடி தேவர்கள் சொல்றாங்க. இந்த 33 கோடி தேவர்கள்ல ஒரு தெய்வம் அவனுக்கு ஒரு சகாயம் பண்ணல. அதனால நீ சபைக்கு கடந்து வா. இயேசு கிறிஸ்துவ பத்தி சொன்னாரு. இயேசு ஒரு அற்புதம் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. நம்மளுக்கு வேண்டி, நம்ம பாவங்களுக்கு வேண்டி, நம்ம சாபங்களுக்கு வேண்டி அவர் பரிகாரமானார்ன்னு சொல்லி சொன்னாரு. அதனால நீ சர்ச்சுக்கு வா. நீ வந்து சும்மா உட்கார்ந்துரு. உனக்கு இஷ்டப்பட்டு கழிஞ்சா ஆ தீர்ந்ததுன்னா, நீ அங்க கன்டின்யூ வா. இல்லன்னா நீ வர வேண்டாம். நாங்க யாரும் கம்பல் பண்ண மாட்டோம். ஆனா, நீ ஒரு கஷ்டப்படுற குடும்பம், இவ்வளவு தூரம் கஷ்டம் அனுபவிச்ச குடும்பம். அதனால வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் நானு. நீங்க வாங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் முடியாதுன்னு சொன்னேன். அப்புறம் என் மனைவி சொன்ன ஒரு இதுல என் மனைவிக்கு வந்து அவள் கஷ்டப்படுற காலத்துல யாரோ ஒரு பைபிள் குடுத்துருக்காங்க. அந்த பைபிள வச்சு தான் அவ படிச்சுட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்கு. ஆனா ஆனா அவளுக்கு வந்து இந்த சபைக்கு போறது, இந்த பெந்தகோஸ்து இந்த மாரி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. யாரோ ஒரு ஆர்சி சர்ச்சுக்காரங்க அவ கையில ஒரு ப்ளூ கலர் பைபிள குடுத்துட்டு போயிட்டாங்க. புதிய நியமம், புதிய ஏற்பாடு. அதனால அவ படிச்சுட்டு அதுல நம்பிக்கை வச்சிருந்தா. ஆனா அவளுக்கு கஷ்டம். அவங்க வீட்ல பயங்கர கஷ்டம். கல்யாணம் முடிச்ச பிறகுதான் தெரிஞ்சது, அந்த குடும்பத்துல அந்த நாட்டுல அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. அது பிறகுதான் சரி மனைவி சொல்றாளே, அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து அன்னைக்கு பைபிள் கிளாஸ் எடுப்பாங்க. குவைத்துல வந்து வெள்ளிக்கிழமை ஆராதனை, ஆ ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை பவன பிரார்த்தனை, குடும்ப பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பிரேயர் பண்ணுவாங்க. அது பிறகு ஆ வியாழக்கிழமை காத்திருப்பு யோகம்னு சொல்லிட்டு அப்படி அ வாரத்துல 5 நாளுக்கு வந்து பிரேயர் இருக்கும். நம்ம இப்ப இங்க இருக்கிற மாதிரி இல்ல. இங்க ஞாயிற்றுக்கிழமை விட்டாச்சுன்னா, அவ்வளவு பெரிய பிரேயர் ஒண்ணும் கிடையாது. பெரிய பெரிய சபைகள்ல, பெரிய பெரிய சிட்டிகள்ல மாத்திரம் பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்கும். மத்தபடி பெரிய அளவுல இங்க ஒண்ணும் கிடையாது. அப்படி செவ்வாய்க்கிழமை நானு அந்த அ பைபிள் கிளாஸ்க்கு போனதுனால, எனக்கு பைபிள் கிளாஸ்ன்னு தெரியாது. அவங்க போனப்ப தான் தெரியும். அன்னைக்கு அவங்க வந்து அந்த பாஸ்டர் ரோமர் அ அ நிருபத்திலிருந்து அவங்க வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அந்த நிருபத்துல வந்து அ எனக்கு அப்போ அந்த அத்தியாயம் என்னன்னு கரெக்ட்டா தெரியல. பாவத்தையும், சாபத்தையும் பத்தி அவரு சொன்னாரு. பாவம் எப்படி வந்தது? பாவத்தை எப்படி எப்படி இது பண்ணாரு? பாவத்தை எப்படி இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரு? அ சாபத்தை எப்படி ஜெயிச்சாரு? அப்படின்னு அவங்க பல விதம் அப்ப எனக்கு ஒண்ணும் புரியல. 2வது அவங்க சொல்றது மலையாளத்துல. மலையாளத்துலனா எனக்கு மலையாளம் கொஞ்சம் கேட்டா புரியும். அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது. இப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து நம்மளுக்கு வேண்டி பரிகாரியாய் ப ப பரிகாரமாய் அவரு தன் ஜீவனை கொடுத்தாரு, தன் உயிரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப புரியல எனக்கு. அப்படியே போயிட்டு இருந்தது. பாஸ்ட் 2 வாரம் போயிட்டு இருந்தேன். 3வது வாரத்துல பாஸ்ட் கூப்பிட்டாரு. "என்ன அழகுராஜ் விசாலாம் அடிச்சுட்டாங்களா? வேலைக்கெல்லாம் போறியா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்ல பாஸ்டர் நான் வேலைக்கெல்லாம் போல. இன்னும் விசாரிக்கல. விசாரிச்சா தான் போகணும். இல்லைன்னா போலீஸ் புடிச்சிரும்ல. இவ்வளவு காசு செலவு பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அங்க இருக்கிற அ பெரிய விசுவாசிகள்லாம் சேர்ந்து எனக்கு வேண்டி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு, "இந்த மாசம் கடைசிக்குள்ளயே உனக்கு விசா அடிக்கும்" அப்படின்னாங்க. அது மாரி தானே தேவம் அற்புதம் செய்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தெய்வத்திற்கு மகத்துவம் உண்டாகட்டும். அந்த மாரி இருக்கிற சமயத்துல தான் அவங்க வந்து ஜெபத்தின் மூலம் எனக்கு வந்து அவங்க அ விசா அடிச்சு குடுத்தாங்க. விசா அடிச்சு குடுத்து எல்லா ப்ராசஸும் முடிந்தது. அப்போ வந்து வேற ஒரு அங்க வீட்ல பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தேன். அவங்க ஒரு ஃப்ரெண்ட் என்னை கூட்டிட்டு போய் ஒரு பம்ப் ஆப்பரேட்டர் கவர்மெண்ட் வேலை அது. காலையில 6 மணிக்கு போனோம்னா ஒரு 10, 11 மணிக்குள்ள வேலை முடிஞ்சிரும். ஒரு 2 மணி நேரம் வேலை தான். பம்ப் ஆப்பரேட்டர்னா சுவிட்ச் போட்டு விடணும். போட்டு விட்டுட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு பெரிய அந்த குவைத்துல வந்து பார்த்தோம்னா, பெரிய பெரிய ஆபீஸ்லாம் சுத்தி புல்வெளிகள் வச்சிருப்பாங்க. தோட்டங்கள் மாதிரி. அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சணும். போய் வால்வு மாத்திரம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு, ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரத்துல குளோஸ் பண்ணிட்டு, திரும்ப அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஆ திரும்ப வ வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு ஏதாவது ஹோட்டலுக்கோ, இல்லாட்டி பேக்கரிக்கோ நம்மளுக்கு பேக்கரி வேலை தெரியும்ல. அப்ப பேக்கரிக்கோ நம்ம போயிட்டு, ஆ
வேலை செஞ்சா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3 நாள் போனேன். 3வது நாள்ல மீண்டும் அந்த ஜாதிய பந்தனம் என்னை தொடர்ந்துருச்சு. என்னை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலை நஷ்டப்பட்டு வந்துட்டேன். நஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி அழுதுட்டு, ஆ எங்களுக்கு அப்பலாம் ஜெபிக்க தெரியாது. நான் புதுசா தான் வந்திருக்கிறேங்க. ஜெபிக்க தெரியாது. ஆ என் மனைவிக்கு தமிழ் தெரியும். திருப்பூர்ல இருந்ததுனால தமிழ் தெரியும். அதனால வந்து நாங்க வந்து நானும் என் மனைவி கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுட்டு, "நானு போய் சபைக்கு போறேன்." அன்னைக்கு ஒய்ஃப் சொன்னா, நீங்க போங்க சர்ச்சுக்கு போங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு வியாழக்கிழமை. நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. நான் வந்து சரி ஃபாஸ்டிங் பிரேயர் போலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போனேன். ஆனா அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாஸ்டர், போதகர் வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு நல்ல ஒரு மெசேஜ் குடுத்தாரு. நற்செய்தி குடுத்தாரு. அன்னைக்கு அந்த அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 11ஆம் அத்தியாயத்துல 40ஆம் வசனம். "விசுவாசித்தால் நீ தெய்வத்தின் மகத்துவம் காண்பாய்" அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அப்ப அந்த சுற்றுப்பாடு, அந்த கதைகள், அந்த பின்னணியெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்றேன். அன்னைக்கு அந்த லாசர பத்தி பாஸ்டர் நல்ல விளக்கமாக எடுத்தார். அந்த முறைப்படி அவங்க மரணத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் முறைப்படி நம்ம பார்க்கும்போது, எல்லாம் பாகம் செய்து துணிய வச்சு நல்லா சுத்தி, அந்த குகை வந்து அடக்கப்படுற குகை வந்து 48 ஸ்டெப்புகள். அந்த 48 ஸ்டெப்புக்கு கீழ தான் அந்த வந்து அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணி 4 நாள் கழிச்சு கழிஞ்சு தான் வந்து இயேசு கிறிஸ்து வர்றாரு. வந்துட்டு மார்த்தாலும், மரியாளும் சொல்றாங்க. விஷயத்த சொல்லும்போது 4 நாள் ஆச்சு அப்படின்னு. இயேசு சொல்றாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, விசுவாசித்தால் நீ தெய்வத்தையும் மகத்துவம் காண்பாய். ஏன் நீ விசுவாசிக்கல? அப்படின்னு சொல்லும்போது, அந்த கல்ல மாத்த சொல்லும்போது, கட்டப்பட்ட துணிகளோடு அ லாசரு வெளிய வர்றாரு. அப்பதான் என் மனசுல தோணுச்சு. ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. ஒருத்தன இறந்து போனான். அவனுக்கு அடக்கம் செய்து இவ்வளவு அ அடி ஆழத்திலிருந்து அவன் எப்படி மேல வந்தான்? அப்படின்னு என் உள்ளத்துல தோணுச்சு. தோணுன பிறகு இவ்வளவு விஷயங்கள செய்ற ஆண்டவர் ஏன் என்ன வந்து நான் இப்படி ஒரு குழியில பாதாள குழியில கிடக்கிற கஷ்டம், நஷ்டம், பாவம், சாபம் சொல்லி இந்த கிடக்கிற குழியில ஏன் என் தெய்வம் இந்த மற்ற தெய்வங்கள் எல்லாம் இந்த மாரி விடுவிச்சு கொண்டு வரல? ஏன் அற்புதம் செய்யல? இந்த இயேசு கிறிஸ்துவை நாம ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? இவர் நம்ம வாழ்க்கைக்கு வந்தா நம்மளுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நம்ம சாபங்களை போக்க மாட்டாரா? ஏன்னா முன்கூட்டி நான் வந்து இந்த ரோமர் பைபிள் கிளாஸ்ல சாப பாவங்களை பத்தி பேசியிருக்கோம்ல. அப்போ கேட்டிருக்கோம்ல. அப்ப இவர் நம்மள ஒரு நல்வழி நடத்துவாரு. நம்ம கஷ்டங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, என் உள்ளத்துல வந்து என்னை அறியாம யாரோ பேசுற மாதிரியே இருந்தது. இந்த தெய்வத்தை நீ நம்பு. இந்த தெய்வம் உன்னை ரட்சிக்கும். இந்த தெய்வம் உன்னை காப்பாத்தும். இந்த தெய்வம் உன்னை நல்வழி நடத்தும். உன் கஷ்டங்கள், பாரங்கள், பிரயாசங்கள் எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு முடிவு கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல சொல்லிட்டே இருக்கும்போது, என் மனசுல நானே ஒரு எடுத்த முடிவுதான். ஏன் நம்ம இந்த இயேசுவ ஏத்துக்க கூடாது? நம்ம ஏத்துதான் பார்ப்போமே. நம்ம ஆ ஒரு நாளு முருகன் கோயிலுக்கு போனோம், ஒரு நாள் விநாயகர் கோயிலுக்கு போனோம், சிவன் கோயிலுக்கு போனோம், விஷ்ணு கோயிலுக்கு போனோம். காலையில எந்திரிச்சு நம்ம விநாயகர்களும் தண்ணி எடுத்து ஊத்திருக்கோம். திருச்செந்தூரு, தஞ்சாவூர், கும்பகோணம் இங்கெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போனோம்ல நம்ம. நம்மளுக்கு என்ன கிடைச்சது? ஏன் இந்த தெய்வத்த நம்ம இந்த இயேசுவ நம்ம ஏத்துக்க கூடாது? அப்படின்னு சொல்லி என் மனசுல சொல்லி நான் ஒரு முடிவு எடுக்கும் போதேவும் அந்த பாஸ்டரு அந்த சமயத்துல அந்நிய பாஷையில பேசுறாரு. உங்களுக்கு அந்நிய பாஷை அப்ப தெரியாது. ஆனா அந்நிய பாஷையில பேசுறவங்க நல்ல ஆராதனை. 10 நிமிஷம், 15 நிமிஷம் கையடிச்சு ஆராதிக்கிறாங்க. பாட்டு பாடுறாங்க. இந்த கன்டினியூவா போயிட்டு இருக்கும்போது இங்க உள்ளத்துல அப்படியே பொங்குது. ஏன் இந்த இயேசுவ நம்ம ஏத்துக்க கூடாது? ஏன் இந்த இயேசுவ நம்ம ஏத்துக்க கூடாது? எனக்கு ஒரு மாற்றம் வேணும். என் பாவ சாபங்கள் நீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொங்குது உள்ளத்துல. இந்த உள்ளத்துல பொங்கும்போது பாஸ்டர் வந்து கடைசியில ஒரு கால் ஆஃபர் குடுத்தாரு. இந்த இயேசு யாருக்கு வேணும்னு சொன்னப்போ, என்னை அறியாது நான் கைய தூக்கிட்டேன். தூக்கி எனக்கு இந்த இயேசு வேணும். இந்த இயேசு தான் எனக்கு ஆ சொந்த ரட்சகரா வேணும். இந்த இயேசு தான் என் வாழ்க்கையை மாற்றி போடுவாரு. நான் நம்புறேன். இந்த இயேசு என் வாழ்க்கையில புதிய வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி நானு எந்திரிச்சு நின்னேன். அப்ப எனக்கு சுவிசேஷம் சொன்ன அந்த பாஸ்டர் சொன்னாரு, "அழகராஜ், நீ வந்துட்டு 1 மாசம் கூட ஆகலையே! நீ எப்படி ஞானஸ்தானம் எடுப்ப?" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. "இல்ல பாஸ்டர், இனி நான் நாள் கடத்த மாட்டேன். எனக்கு வந்து இந்த தெய்வம் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே. அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வா. நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா, இயேசு பத்தி முழுமை அந்த ஞானஸ்தானம்
இந்த ரட்சிப்பை பத்தி தெரியாம வந்து ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டோம். முழுமையான முழுமையான மானசாந்தரம் வேணும். இன்னைக்கு பலரும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சது, ஒரு சௌக்கியம் கிடைச்சது, ஒரு வேலை கிடைச்சது, எந்தெങ്കിലും கடன் பாரங்கள் தீர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஞானசாந்தரம் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு பின்மாறி போயிடுறாங்க. ஆனா அந்த பாஸ்டர் சொன்னாரு, இல்ல, மானசாந்தரப்படணும், முழுமையா நீ வந்து மனம் திரும்பணும். அது அந்த மனம் திரும்பல் இருந்தா தான் வந்து உனக்கு வந்து இந்த இயேசுவை கடைசி வரைக்கும் நீ கொண்டு போக முடியும். பிற்காலத்துல வந்து அது உனக்கு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா நீ பின்மாறி போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாரு. கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாரு. சொல்லி முடிச்சுட்டு அன்னைக்கு ராத்திரி வந்து அந்த காத்திருப்பு யோகம் இருக்கும். அந்த சபையில 7 மணிக்கு கூட்டம் கூடும். அந்த கூட்டத்துல வந்து என்னை இழுத்து சாட்சி சொல்ல சொன்னாரு. நான் பாவியா இருந்தேன், இப்போ எனக்கு இயேசு வேணும், இந்த பாவத்தை போக்க இயேசு மாத்திரமே நல்ல ரட்சகர், இந்த ரட்சகரை என் வாழ்நாளில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ல சொன்னாங்க. சாட்சி சொன்னோம். என் மனைவியும் அன்னைக்கு சாட்சி சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாரு. அந்த பைபிள் இன்னும் இந்த கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு அங்கிருந்து கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர் போனா சிட்டின்னு சொல்லுவாங்க, குவைத் சிட்டி. அங்கதான் சபை இருக்கு. அங்க ஆராதனை முடிஞ்சு எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா, பலரும் இன்னைக்கு ஹஸ்பண்டு ஞானஸ்தானம் எடுப்பாங்க, ஒய்ஃப் வர மாட்டாங்க. கணவன் ஞானஸ்தானம் எடுத்தா மனைவி வர மாட்டாங்க. மனைவி ஞானஸ்தானம் எடுத்தா கணவன் வர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் எங்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டதுனால தான், எங்கள் தாயின் கர்ப்பத்திலே எங்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டதுனால தான் எங்களுக்கு வந்து ஒரே நாள்ல 2 பேரும் ஒரே சபையில ஒரே நேரத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு இது வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவோ கஷ்டங்கள் நாங்கள் இயேசுவை ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஏற்றுக்கொண்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கஷ்டங்கள், போராட்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஜாதிய பந்தனம் என்னை விட்டு தொடர விட மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வழியில வந்துட்டு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு. நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், வீட்டில் பூஜை போட்டா அந்த சாம்பிராணிக்கு கிண்ணம், விளக்கு எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஆத்துல போட்டுரு அப்படின்ட்டாங்க. எங்க அம்மாவும் அன்னைக்கு இருந்து எங்க அம்மாட்ட விஷயத்தை பூரா சொன்னேன். எங்க அம்மாவும் அதையெல்லாம் என்னோட ஜாதகம் முதல் கொண்டு எல்லாம் கொண்டு போய் ஆத்துல போட்டுட்டு அன்னைக்கு இருந்து பக்கத்துல இருக்கிற மேட்டுப்பாளைய சிறுமிகள் பக்கத்துல இருக்கிற ஒரு சபைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்க எனக்கு போராட்டங்கள், எனக்கும் மனைவிக்கும் ஒரு நாள் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போராட்டங்கள் வந்திருக்கு. ஆனா சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர் ஆண்டவர், ஹல்லேலூயா, தெய்வத்தின் மகத்துவம், இயேசப்பா, அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யாராவது ஒரு விசுவாசி, யாராவது ஒரு பாஸ்டர், யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு கடந்து வந்து அன்னைக்கு எங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். அதனால தான் நம்ம வந்து முழுமையா மானசாந்தரப்படணும். மானசாந்தரப்படும் போது நான் உன் கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாருல்ல. ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட இருப்பார், நம்மளை பாதுகாப்பார். அந்த உணர்வு எங்களுக்கு அடிப்படையிலே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் கஷ்ட நஷ்ட சோதனைகள் எல்லாம் அவ்வளவு கஷ்டம் ஓடிட்டு இருந்தது. இப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது இதான் வந்து வேலை கிடைக்கல. ஒரு சின்ன வேலை கிடைச்சது அந்த கேப்ல. 15 நாள் வேலை. அன்னைக்கு நான் வாங்கின சம்பளம் வந்து 90 கேடி. 90 கேடியில வந்து நான் வந்து 90 கேடினா ஒரு 12,000 ரூபாய் கிடைக்கும். அதுல அன்னைக்கு நான் முதல் தசாம்சம் கொடுத்தது 1,200 ரூபாய். அன்னைக்கு 1,500 ரூபாய் இருந்துச்சுன்னா என்னோட கஷ்டத்துல எங்க அம்மாவுக்கு ஒரு மாசம் வீட்டு செலவுக்கு கொடுக்கலாம். இல்லாட்டி நாங்க அங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மாசம் செலவுக்கு வீட்டு செலவுக்கு பலசரக்கு ஜாமான்லாம் வாங்கி போட்டுக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்திலும் என் தெய்வத்துக்கு நான் தசாம்சம் கொடுத்தேன், தசம பாகம் கொடுத்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த வேலையும் நின்று போச்சு. அப்படியே நானும் என் மனைவியும் எங்க வீட்டில் இருக்கிற ஓனர் அம்மா சொல்லிச்சு, நீங்க உபவாசம் இருங்க, உபவாசம் எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் புதிய வழி திறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது பாஸ்டர் சொன்னாரு, அழகராஜ் நீ சாட்சி சொல்லணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் எந்திரிச்சு 9:15க்கு நான் சாட்சி சொல்றேன். இந்த மாதிரி வேலை இல்லாம இருக்கிறேன், எனக்கு வேலை வேணும், எனக்கு வேண்டி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண ஜெபம் கேட்டேன். அவங்க எல்லாரும் எனக்கு வேண்டி மன உறுதியோடு, முழு உறுதியத்தோடு எனக்கு வேண்டி அவங்க ஜெபம் பண்ணாங்க. அற்புதம் சொன்னா அதுதான் அற்புதம், தெய்வத்திற்கு மகத்துவம்.
ஏன்னா ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சார். எல்லாரும் அப்ளிகேஷன் குடுத்துட்டு தான் அதுக்கு வேண்டி காத்திருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அது பிறகு தான் வேலைக்கு போவாங்க. ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம் என்னன்னா, நான் அப்ளிகேஷன் ஆண்டவர் சந்நிதியில வச்சேன். வெறும் வாய் கொண்டு தான் வச்சேன் நானு. நாவிலும் அறிக்கையிட்டேன். ஆண்டவரே இயேசப்பா, எனக்கு வேலை இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அந்த 9:35க்கு பிரேயர் முடிஞ்சு வெளிய வர்றேன். ஒரு சகோதரன் என்னை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அழகுராஜு, இங்க இந்த மாதிரி வேலை இருக்கு. நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் மாத்திரம் தான் குடுத்தாரு. நான் அன்னைக்கு நைட் டியூட்டி தான். நல்ல சூடு. அந்த சமயத்துல வந்து நல்ல க க குவைத்துல நல்ல சூடு இருந்தது. சூடுன்னா, ஆ 55 டிகிரி வரைக்கும்லாம் இருக்கும் சூடு. மணல் பொடிக்காத்து வேற அடிக்கும். அந்த சமயத்துல நான் அவருக்கு ஃபோன் பண்ணி டியூட்டிக்கு போயிட்டேன். டியூட்டிக்கு போய் 1 மணி நேரம் வேலை செஞ்ச பிறகு தான் அந்த மேனேஜர் வந்தாரு. என்னை கூப்பிட்டாரு. அதுக்கு பிறகு தான் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி குடுத்தேன். அப்ப தெய்வம் இவ்வளவு அற்புதமானவர். தன் மக்களை கைவிடாதவர். தம் மக்களை கருதுறவர். அப்படி போயிட்டு இருந்தது. 3 மாசம் போயிட்டு இருந்தது. இதுக்கு இடையில வந்துட்டு பகல்ல வந்துட்டு நான் ஒவ்வொரு கம்பெனிக்கா தெரிஞ்ச கம்பெனிகளுக்காகவும் நான் ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும். ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல இருக்கிற மாதிரி சில ஒர்க் ஷாப்புகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போய் வேலை கேட்டேன். வேலை கேட்டுக்க போயிட்டு வந்துட்டு எனக்கு வந்து தூங்க முடியாது. ஏன்னா காலையில 10 மணிக்கு வருவேன். குளிச்சுட்டு திரும்ப நைட்டு 9 மணிக்கு நம்மள இங்கிருந்து புறப்பட்டா தான் 10 மணிக்கு திரும்ப டியூட்டிக்கு போணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பயங்கர டயர்டு. உடம்பெல்லாம் பயங்கர சூடு. காய்ச்சல் அடிக்குது. ஆ அங்க போனா வேலை செய்ய சொல்லுவாங்களே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவரே! இன்னைக்கு எப்படியாவது வேலை செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும். நீ என்னை சுகமாய் தூங்க வைக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு போம்போதே நான் வண்டியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே போறேன். போயிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தெய்வத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அங்க போனப்போ ஜெனரேட்டர் கேடு வந்துருச்சு. ஜெனரேட்டர் ரிப்பேர் ஆயிருச்சு. அத ரிப்பேர் பண்றதுக்கு காலையில தான் ஆகும் அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு ஆண்டவர் என்னை நல்ல ஒரு ஏசி ரூம்ல உட்கார நல்லா தூங்க வச்சார். தன் பிள்ளைகளை கருதினவர். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதே மாரி மீண்டும் ஒரு நாள் இது மாரி ஆயிருந்தது. அன்னைக்கு உள்ள போன உடனே பொடிக்காத்து வேலை செய்ய முடியல. நான் இங்கிருந்து தூங்க முடியாம தான் போறேன். தூங்கணும்னு சொல்லிட்டு தான் போறேன். போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு பொடிக்காத்து. வெளிய வேலை செய்ய முடியாது. உடனே அமெரிக்கன் கேம்ப்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, எல்லாரும் போய் ரூம்ல இருந்துக்குங்க அப்டின்னாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது 3 மாசம் கழிச்சு, அங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் ஆளுகள குறைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என் பேரையும் சொன்னாங்க. இந்த இடையில தான் வந்து தெய்வம் பெரிய ஒரு அற்புதம் செய்தார். அங்க இருக்கிற ஒரு பாகிஸ்தானி கூட நானு வந்து என் கூட ரொம்ப பிரியமா இருப்பான். பாகிஸ்தானி. நம்ம எல்லாரும் சொல்றோம் பாகிஸ்தானிக்கு ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு. உண்மையிலே அவங்கள மாரி அ அதிகம் நம்மள வந்து சிநேகிக்கிறவங்க, அன்பு கூர்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல அற்புதமானவங்க அவங்க. அவங்க கூட பழகி பார்த்தா தான் தெரியும். அ அப்ப என்கூட வந்து பேசுவான். ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியாது. அவன் பேசுற பாஷையும் தெரியாது. உருது சொல்லுவாங்க அவங்க. ஆனாலும் எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அ அல்ப சொல்ப இங்கிலீஷ்ல வந்து நான் 10ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல வந்துட்டு அவங்களோட விஷயத்த சொன்னேன். இந்த மாரி நானு ஐடிஐ படிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லும்போது, கதையெல்லாம் அவன்ட்ட சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆனா அவனும் அத புரிஞ்சுக்கிட்டான். நான் சொன்ன விதயத்த புரிஞ்சுகிட்டு என்ட்ட சொன்ன, "நீ நாளைக்கு வரும்போது ஒரு அப்ளிகேஷன் உன்னோட பயோடேட்டா கொண்டு வா" அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அவன்ட்ட குடுத்து விட்டுட்டேன். குடுத்து விட்டோனே அவன் சொன்னான், "நானு என் ரூம்ல இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையன்ட்ட நான் குடுத்து விடுறேன். அவர் கம்பெனில வேலை பார்க்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு. அத குடுத்து 2 மாசம் ஆச்சு. நானும் மறந்துட்டேன். அந்த பையனும் என்ன பத்தி அத கேட்கல. இந்த வேலை முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த அமெரிக்கன் மேனேஜர்ட்ட போய் கேட்கிறேன். "ஏன் சார் என்னைய அனுப்புறீங்க? நான் உங்களுக்கு தெரியும்ல நான் எப்படி வேலை செய்றேன். கஷ்டமா வேலை செய்றேன். எல்லா வேலையும் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்றேன். நான் அங்க வந்து பாத்ரூம் வரைக்கும் கழுவியிருக்கேன். ஏன்னா குடும்ப கஷ்டம். பாத்ரூம் வரைக்கும் கழுவியிருக்கேன் நானு." அவரு மேனேஜர் சொன்னாரு, "நல்ல பையன் தான். என்ன பண்றது? இங்க ஃபோர்மன் இருக்காரு. அவங்க தான் வந்து இங்க எல்லாமே மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதனால அவங்க வந்து நெறைய லிஸ்ட்ட குடுத்தாங்க. ஆல்ரெடி லிஸ்ட் அனுப்பிச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. காலையில வந்துட்டு வீட்ல வந்து குளிச்சுட்டு, எ இது போல மனைவிட்ட சொல்லி இந்த வேலையும் போயிருச்சு. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நானும் என் ஒய்ஃபும் கொஞ்ச நேரம் பிரேயர் பண்ணிட்டு, நான் 10:30 மணிக்கு அன்னைக்கு புதன்கிழமை என்ன பண்ணேன், பாஸ்டிங் பிரேயருக்கு போனேன். போயிருக்கும்போது பாஸ்டர் பிரேயர் முடிஞ்சுட்டு கேட்டாரு. "அழகுராஜ் என்னாச்சு அழகுராஜ்?" அப்படின்னு நான் சொன்னேன். "பாஸ்டர் இருந்த வேலை போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல."
எப்படி முன்னோட்டு போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பாஸ்டரு அழகராஜ் வேற எதுங்க கம்பெனியில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டாரு. பாஸ்டர் நான் பல கம்பெனியில கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு பெரிய கம்பெனியில ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அது நான் போகல. ஒரு பாகிஸ்தானி என் கூட வேலை பார்க்குறான், அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஆனா எந்த கம்பெனி ஏது கம்பெனி தெரியாது அப்படின்னு. அவர் பாஸ்டர் சொன்னாரு, ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாரு. நல்லா அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணாரு. அழகராஜ் அந்த கம்பெனில இருந்து உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னாரு. அற்புதம் சொன்னா, அதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம தெய்வ சன்னதிக்கு போகணும். நம்ம தெய்வத்தை எடுத்து வந்து நம்ம முன்னாடி போய் தெய்வத்தை முன்னாடி நிறுத்தணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நம்மள நல்வழி நடக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பின்மாற்றத்துல நிறைய பேர் பின்மாற்றம் போயிடுறாங்க. ஒரு கஷ்டம் வரும்போது என்ன சொல்லி போயிடுறாங்கன்னா, பழைய இடத்துக்கு போயிடுறாங்க. என்னடா ஒண்ணும் நடக்கல. அதாவது நன்மை செய்தா மாத்திரமே இயேசு. நன்மையே திண்மையே திண்மை செய்தா இயேசு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற பெரும்பாலான கூட்டங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போறாங்க, பின்மாற்றத்துல போயிடுறாங்க. ஆனா எங்களுக்கு அடிஸ்தானம் உபதேசம் கொடுத்த பாஸ்டர் சொன்ன விஷயங்களை நான் அந்த மனம் மாறுதல் மானசாந்திரம் அது உரிமையா பிடிச்சதுனால வந்து எங்களுக்கு பின்மாறி போக முடியல. ஏன்னா என் தெய்வம் கூட எங்க அப்பா மாதிரி கூட நீங்கள் வழி நடத்துறாரு. ஒரு கைட்னஸ் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது நான் அவரிடத்துல தான் ஆசிரியம் வைக்க முடியும். அவரிடத்துல நம்பிக்கை வைக்க முடியும் நாங்க. அப்படி அந்த விசுவாசத்தோட அந்த நம்பிக்கை. ஏன்னா முன்கூட்டியே நான் கேட்ட வச்சனம் அப்படிதானே. விசுவாசத்தால் நீ தெய்வத்தின் மகத்துவம் காண்பாய். கடுகளவு விசுவாசத்தோட நீ ஆண்டவர் முன்னில் போய் நின்னா இந்த உன்னோட பாரங்கள் பிரயாசங்கள் எல்லாம் மாறி போகும். அதாவது கடுகளவு விசுவாசத்தோட போய் இந்த அத்தி மரத்தை போய் கடலில் வீழ்ந்து சொன்னா வீழும். அது விழுந்து போகும், மாறி போகும். அந்த மாதிரி நம்ம விசுவாசத்தோட இருந்து நம்ம ஜெபம் பண்ணும் போது எப்பேற்பட்ட பெரிய மலை போல உள்ள அந்த பாரங்கள் எல்லாம் உருகி போகும். கடல் போய் வீணு போகும், விழுந்துரும். அதனால வந்து எங்கள் விசுவாசம் ஒருபோதும் எங்களை இது வரைக்கும் நாங்க விட்டுட்டு இல்ல. அப்ப பாஸ்டர் பிரார்த்திச்சுட்டு பிரேயர்ல முடிஞ்சது 12:15 இருக்கும். பிரேயர்லாம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது ஒரு ஃபோன் வந்தது எனக்கு. என்னை கூப்பிட்டாங்க. அழகராஜ் அப்படின்னாங்க. ஆமா அழகராஜ் தாங்க நான் அப்படின்னு. அந்த சமயத்துல அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க கிருபி கம்பெனியில இருந்து உங்களை கூப்பிடுறோம். பெரிய கம்பெனி. ஒரு 1000 பேர் வேலை செய்யற கம்பெனி. அப்போ அவங்க சொன்னாங்க, நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்ட்டு. பெரிய அற்புதம் செஞ்சாராங்க ஆண்டவர். சரிங்க சொல்லிட்டு நான் பாஸ்டர் உடனே கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு என் மனைவிட்ட சொல்லி அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நாங்க ஜெபம் பண்றோம். வியாழக்கிழமை காலையில நானு அந்த இடம் தெரியாது. அப்ப அந்த வீட்டு ஓனர் டாக்ஸி டிரைவர் இல்ல, அவரை கூட்டிட்டு போய் அந்த கம்பெனில விட்டாரு. அங்க போய் விழுந்த உடனே இந்த ஜாதிய பந்தம் மீண்டும் என்னை பயப்படுத்துது. நீ இதை விட்டு வந்துரு, நீ பயப்படுற என்ன பயத்தை கொடுக்குது. அங்க போய் பார்த்தா ஒரு 200 பேர் இருப்பாங்க. 200 பேரும் தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்க, எல்லா ஜாதிக்காரங்க, நாட்டுக்காரங்க இருக்காங்க. கேட்கும்போது சொல்றாங்க, எங்க சித்தப்பா அங்க வேலை பார்க்கிறாரு, எங்க அண்ணன் வேலை பார்க்கிறாரு, எங்க மச்சினை வேலை பார்க்கிறாரு, எங்க மாமா வேலை பார்க்கிறாரு. இப்படிதான் சொல்றாங்களே தவிர யாரும் வந்து நான் தனியா வரல அப்படின்னு. ஆனா தனியா போனது நான் ஒருத்தன் மட்டும்தான். ஆனா என் கூட இயேசு இருக்காருன்னு அப்பதான் நான் உணர்ந்தேன். அங்க போய் நின்னுட்டு மரத்தடியில நின்னுட்டு நானு கை கட்டி, அப்பா பாருங்கப்பா, எல்லாரும் அவங்க சொந்த பந்தங்களை ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்காங்க. எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு, எனக்கு சிபாரிசு பண்றதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதேன். அழுது அந்த கண்ணீர் ஒரு சுழி கண்ணீர் கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டாங்க. அழகுராஜன் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேர் என் பேர் தான் கூப்பிட்டாங்க. போய் என்னோட சர்டிஃபிகேட்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, மெஷின் ஆப்ரேட்டர் வேலை போட்டிருக்கு. இவ்வளவு சம்பளம், டெய்லி ஓவர் டைம் இருக்கும். எப்போ ஜாயின் பண்ற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சனிக்கிழமை ஜாயின் பண்றேன் அப்படின்னு. எதுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்ண வேண்டியதானாங்க. இல்ல நான் வெள்ளிக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. சனிக்கிழமை ஜாயின் பண்ணு. ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. கடன் பாரங்கள் எல்லாம் தீர்ந்தது. எங்களுக்கு குழந்தைக்கு வேண்டி நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா இதுக்கடியில் போராட்டங்கள் இருக்குன்னு ஜாதிய பந்தனம் என்னை வெறுத்து சும்மா விடல. ஏன்னா இங்க வந்து நான் இல்லாம இவங்க வந்து சாமி கும்பிட முடியாது. என் குலதெய்வம் அந்த கோயில்ல வந்து அது சாமி கும்பிட முடியாது. நான் மெயின் என்னை ஃபர்ஸ்ட் என்னை போய் அழைச்சிட்டு வந்துதான் அந்த கருப்புசாமி அழைச்சிட்டு வந்துதான் மற்ற தெய்வங்களை வந்து இறக்க முடியும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற பல குலதெய்வங்க கோயில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் அது. அப்படி இருக்கும்போது போராட்டங்கள் இருக்குதான் செஞ்சது. ஆனா வந்து 2 வருஷம் ஓடிச்சு. நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா என்னோட விசா கம்பெனி சொல்லிச்சு, நீ மாற்றி அடிக்கணும் அப்படின்னு. நாங்க மாற்றி எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். ஆனா பேப்பர் கொடுக்கும்போது அவங்க கூப்பிட்டு சொல்றாங்க,
உன்னோட விசா கேன்சல் ஆகி 6 மாசம் ஆச்சு அப்படின்னு. 6 மாசமா நானும் என் மனைவியும் அந்த குவைத்தில விசா இல்லாம பல இடங்களுக்கு போறதுக்கும், கடைகளுக்கு போறதுக்கும், ஆராதனைக்கு ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கடந்து தான் சிட்டிக்கு போகணும். எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். எத்தனையோ முறை போலீஸ் செக்கிங் நடந்திருக்கு. ஆனா வந்து எல்லாம் அவர் முன்னிலையில ஆண்டவர் எங்கள கண்ணு மறைச்சிட்டாரு. போயிட்டு வந்திருந்தோம். அது பிறகு நானு எனக்கு விசா குடுத்த அந்த ஸ்பான்சர போய் பார்த்தோம். அவரும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஏன்னா, இந்த ஜாதிய பந்தனம் நம்மள பின்வலிக்குதுல்ல. பாரு அவன் இயேசுவை ஏத்துக்கிட்டான். இயேசு அவனுக்கு அற்புதம் செஞ்சாரு. அவன் நம்மள இன்னும் வரமாட்டான். அவனுக்கு இன்னும் கஷ்டத்த குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நாங்க பின்மாறி போற மாதிரி இல்ல. நானும் என் மனைவியும் தீர்மானம் எடுத்தோம். இன்னைக்கு இருந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த சனிக்கிழமை நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு 1 வாரம் இருக்கு. ஆ ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது உபவாசம் எடுத்து நாங்க ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 நாள் ஆச்சு. 3வது நாளு புதன்கிழமை ஒரு பிரதர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் தமிழ்க்காரர் தான். அவர் என்னை கூப்பிட்டாரு. "அழகராஜ் எப்படி இருக்குன்னு" சொன்னாரு. இந்த விஷயத்த பூரா சொன்னேன் நானு. அவர் என்ன சொன்னாரு, "சரி போய் நீ ஒரு சிவி எடுத்துட்டு வா. நான் என் கம்பெனில குடுத்து பார்க்குறேன்." அது வந்து கராஃபி ஒரு கம்பெனி. பெரிய கம்பெனி. 10, 15,000, 20,000 பேர் வேலை செய்ற பெரிய கம்பெனி. அவரு அந்த கம்பெனிக்கு என்னைய சிவி குடுக்க சொன்னாரு. இங்க பாருங்க இந்த இடத்துல தெய்வம் ஒரு அற்புதம். புத்தி இல்லாதவனுக்கு புத்தியை கொடுப்பார். ஞானம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுப்பார். அப்படின்ட்டு சொல்ற மாரி ஒரு அற்புதம் செஞ்சாரு. நான் வந்து பைப்லைன் வேலைக்கு தான், ஃபேப்ரிகேஷன் வேலைக்கு தான் சி பயோடேட்டா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கு உண்டான சர்டிபிகேட் வச்சிருந்தேன். ஆனால் நான் படிச்ச இந்த டர்னல் சர்டிபிகேட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மாற்றி வச்சிருந்தேன். அன்னைக்கு எப்படியோ அந்த ஃபைலை கூட வைக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அந்த ஃபைல வச்சு நானு குடுத்து விட்டுட்டேன். அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில அவங்க வந்து என்ன இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. போய் பா போய் பார்த்தேன். பார்த்த உடனே சர்டிபிகேட்லாம் பார்த்துட்டு, "என்ன தம்பி உனக்கு மெஷின் ஷாப்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு" அப்படின்னாரு. "ஆமாங்க. எனக்கு ஃபேப்ரிகேஷன் தெரியும், மெஷின் ஷாப் வேலையும் தெரியும்" அப்படின்னேன். அந்த சமயத்துல அவரு சொன்னாரு, "நீ ஃபோர்மேன் வேலை செய்வியா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "ஆ எங்கேயாவது வேலை பார்த்திருக்கியான்னு?" கேட்டாரு. "ஆமாங்க. நான் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில 10, 20 பேர வச்சு பெரிய பெரிய ஷட்டவுன் ஒர்க் எல்லாம் செஞ்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லவுமே அவங்க என்ன சொன்னாங்க, "சரி இமிடியேட்டா நீ போய் இந்த பயோடேட்டா மாத்திட்டு வா. இந்த ஃபேப்ரிகேஷன்றத போட்டுட்டு மாத்திட்டு, ஃபோர்மேன்னு சொல்லி எழுதிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எழுதிட்டு வந்துட்டு, "சரி ஓகே. நீ ஃபோர்மேன செலக்ஷன் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, அ அங்க முன்னாடி இருக்கிற இன்ஜினியர் ரூமுக்கு போய் வெயிட் பண்ண சொன்னாரு. அப்ப 2 மணி நேரம் வந்து என்னை கேட்டாங்க. "எங்க எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு. ஏன்னா அங்கேயும் இந்த ஜாதிய பந்தனம் பின்தொடர்ந்து வருது எனக்கு. பல தடசங்கள போடுது. நான் முன்னேறுகிற பாதையிலும் இயேசுவை குறித்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கும்போதெல்லாம் பல தடசங்கள் போடுது. ஆனா இயேசு சொல்லியிருக்காரு, "நீ என் கூட ஒரு ஸ்டெப் நடந்தா நான் 2 ஸ்டெப் உன் கூட வருவேன். 1 மைல் நடந்தால் 2 மைல் நான் நடப்பேன்" அவர் சொல்லியிருக்காரு. அந்த வசனம் நான் கேட்டிருக்கேன் நானு. அதனால கஷ்டங்கள் வரும்போது நாங்க ஒரு ஸ்டெப் இயேசு கூட தான் போவோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற 2, 3 பேர் அவங்க தம்பிகள வந்து ஃபோர்மேன் ஆக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது ஏகதேசம் 90% வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த இடத்துல நான் போயிட்டு இருக்கும்போது, அந்த மேனேஜருக்கும், என்ஜினியருக்கும், வேற சூப்பர்வைசருக்கும் சின்ன வாக்குவாதம் நடக்குது. ஒரு சின்ன வெல்டிங் மிஷினோட சின்ன பின்னு வந்து அதுல லேத் மிஷின்ல செய்யலாம். ஆனா இவங்க வந்து டெய்லி வந்து 100 கணக்குல வெளிய வாங்குறாங்க. அவ்வளவு காசு வெளிய ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப நான் உள்ள போனப்போ அந்த பாஸ்ட் இன்ஜினியர் கேட்டாரு என்கிட்ட, "இது உன்னால செய்ய முடியுமா?" அப்படின்னு கேட்டேன். "நான் செய்ய முடியும்" அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுனேன். அப்புறம் அவர் சொன்னாரு, "வெயிட் பண்ணு" அப்படின்னாரு. அந்த சமயத்துல பாருங்க ஆண்டவரு ஒரு விசுவாசி அங்க அனுப்புறாரு. எனக்கு தெரிஞ்ச விசுவாசி. எங்க நாங்க குடியிருந்த வீட்ல அந்த சகோதரனோட ஃப்ரெண்டு. அவர் வந்து, "என்ன பிரதர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னேன், "இந்த மாரி இன்டர்வியூக்கு வந்தேன்" அப்படின்னு கேட்கும்போது, அந்த இன்ஜினியர் கேட்கிறாரு, "இந்த பேர் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, "என் சகோதரன்." அதாவது இதுதான் அந்த விசுவாசின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவரு சாதாரண என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்ப கேட்க தெரியாது. அவரு என் சகோதரன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க. அந்த இடத்துல ஆண்டவர் பேசினாரு. அந்த இன்ஜினியரோடு. அந்த சகோதரர் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் சொன்னாரு. ஒரு மறுபேச்சும் பேசலங்க. அப்படியே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் போட்டுட்டாரு. "நீ ஊருக்கு போ. உனக்கு விசா அனுப்புவேன்" அப்படின்னாங்க. இங்கேயும் வந்துட்டேன். இங்கேயும் வந்து அந்த போராட்டம் தொடருது. விசா அனுப்ப முடியல இவங்கனால. ஏன்னா இங்க அந்த மேனேஜர் மாரி இருக்காங்கல்ல, அந்த சூப்பர்வைசர் மாரி, அவங்க தம்பிகள கொண்டு வரதுக்கு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டம் பண்ற நேரத்துல, அ நாங்க இங்க இருக்கிற இ சபை விசுவாசிகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அந்த கராஃபி கம்பெனில அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒருத்தர் வேலை பார்க்கிறவரு என் ஒய்ஃப கூப்பிட்டு பேசுறாங்க. "ஏன் இன்னும் விசா வரல உங்களுக்கு?" அப்படின்னு. அப்ப அவரு என் மனைவி அ சொல்றா.
இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, ஓகே பிரதர் ஃபோன் நம்பர் கொடுன்ட்டு எனக்கு என்னோட நம்பர் வாங்கி கூப்பிட்டாரு. என்ன பிரச்சனை கேட்டாரு, யார் உங்க இன்டர்வியூ எடுத்தாங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டார். நான் விஷயத்தை பூரா சொன்னேன். பயப்படாம இரு, 3 நாள்ல உனக்கு விசா வந்துடும் அப்படின்னாரு. அந்த மாதிரி 3 நாள் விசா வந்தது. மீண்டும் குவைத்துக்கு வந்தேன். போர் வேன் மேல பார்த்தேன். ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு வந்து இந்த பிரேயர் போறதுக்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி வச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை டியூட்டிக்கு போயிடுவாங்க. சிலப்போ நைட் டியூட்டியா இருந்துச்சுன்னா காலையில 6 மணிக்கு 6:30க்கு தான் வீட்டுக்கே வருவேன். அதுக்கு மேலே நான் இங்க 40 குளிச்சுட்டு 40 கிலோமீட்டர் பிரேயர் போகும்போது பிரேயர் முடிஞ்சிடும். எனக்கு இந்த திருவிருந்து ஆராதனைகள் எடுக்க முடியாத கண்டிஷன்ல இருந்தது. ஒவ்வொரு விசுவாசியும் திருவிருந்து ஆராதனை எடுக்கணும். அந்த முடிஞ்ச அளவு எடுக்கணும். அந்த சமயத்துல நானு என் மனைவியும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த மாதிரி நீ என்ன கொண்டு வந்து இவ்வளவு அற்புதம் பண்ணீங்க, நல்ல வேலை கொடுத்தீங்க, ஆராதிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கலையே, நான் எப்படி வந்து உன்னை ஆராதிப்பேன்னு சொல்லி நாங்க உபவாசம் பண்ணி நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் சகோதரன் அங்க ஒரு ஒரு பெந்தகோஸ் சர்ச்சில் வந்துட்டு மலையாள ஆராதனை நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்தாரு, என் கூட பேசினாரு. அந்த சபைக்கு குவைத்துல ஃபாகில்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, பாகா ஹில். அந்த இடத்துல வந்து ஒரு சபை நடக்குது, மலையாள சபையில ஒரு தமிழ் ஆராதனை. அப்ப அந்த சபைக்கு போனோம். பாருங்க, நான் ஒரு ஆராதனை தான் கேட்டேன் ஆண்டவர் எடுத்து, எனக்கு 3 ஆராதனை கொடுத்தாருங்க. காலையில 9 to 10:30 தமிழ் ஆராதனை, 11 to 11:30 பாஸ்டிங் பிரேயர், சாயந்தரம் 4 to 7 மணி வரைக்கும் மலையாள ஆராதனை. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நம்ம என்ன நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த கேட்கிறது வந்து விசுவாசத்தோட நம்ம கேட்கணும். விசுவாசம் இல்லாம கேட்டோம்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. அப்படி அற்புதமா நடத்தி போயிட்டு இருக்கும்போது ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்துட்டு கடன் எல்லாம் முடிஞ்சது. ஒரு இடம் வாங்கினோம். இடம் வாங்கிட்டு திரும்ப நான் போனேன். போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போகும்போது என் மாமாவை பார்க்க போனேன். என்ன மாமா என்னை வளர்த்தி இப்ப வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தாருல, அவரை பார்க்க போகும்போது என்னோட அந்த குலதெய்வ அந்த பங்காளிகள்ல ஒரு ஆளை பார்த்தேன். பார்த்தப்போ, நீ கோயிலுக்கு வரமாட்டேல்ல, நீ இந்த மாதிரி பண்ணிட்டல்ல, உனக்கு தலைமுறையில கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லி அதில் சாபம் விட்டுட்டு போனாரு. நான் சொன்னேன், என் இயேசு கிறிஸ்து எனக்கு தலைமுறை கொடுக்கலைனாலும் பரவாயில்லடா, நான் உங்க பக்கம் திரும்பி வரமாட்டேன், அந்த பக்கம் திரும்பியே வரமாட்டேன். நான் இயேசுவே கைப்பிடிச்சிட்டேன், சிலுவையை கைப்பிடித்து கொண்டோம், பின்திரிய மாட்டோம் சொல்லி நம்ம ஒரு பாட்டு பாடி கேட்டிருக்கோம், பாடியிருக்கோம். அந்த சூழ்நிலையில நான் திரும்ப போயிட்டேன். போன உடனே இந்த போராட்டங்கள் இவங்க தொடக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பூஜை கர்மங்கள். ஏன்னா நான் 2006ல ஞானஸ்தானம் எடுத்து 2012 வரைக்கும் அவங்களால அந்த சாமி கும்பிட முடியல. அந்த 6 வருஷம் அற்புதமா நடத்தினாரு. போய் முடிஞ்சோன்னு திரும்ப வேலை கேன்சல் ஆயிருச்சு. வேலை செஞ்சேன். அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை போராட்டத்துல ஒரு பிராமின் மேனேஜர், நான் வந்து இந்த கம்பெனியில நீ வேலை விட்டு நிறுத்துறாங்கன்னு சொன்னப்போ அந்த வேலை விஷயத்துல நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டேன். இவங்க வேலை வேணாம்னு சொல்றாங்க. 2 மணிக்கு 3 மணிக்கு அங்கிருந்து கூப்பிடுது, நாளைக்கு காலை இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்லிட்டு போனேன். செலக்ஷன் பண்ணிட்டாங்க சூப்பர்வைசர் வேலைக்கு. இங்க போர்மேன் வேலையில இருந்து ஆண்டவர் எனக்கு ஒருபடி ஸ்டெப்பு கூட கொடுத்து சூப்பர்வைசர் ஆக்குனாரு. ஆனா அங்கேயும் ஒரு போராட்டம் என்னன்னா, இந்த பழைய கம்பெனில எனக்கு அவங்க வேலைக்கு ரிலீஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ரிலீஸ் கொடுத்தா தான் அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ப்பாங்க. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, நீ வேலைக்கு வா அப்படின்ட்டாங்க. பாருங்க, இந்த சுச்சுவேஷன்லயும் ஆண்டவரின் பலவீனங்களை எல்லாம் மாற்றி பலப்படுத்தினார். அந்த கம்பெனில பகல் டியூட்டி பார்ப்பேன். காலையில 7 மணில இருந்து 4 மணி வரைக்கும் அந்த கம்பெனில வேலை பார்ப்பேன். திரும்ப வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் தூங்குவேன். திரும்ப இந்த கம்பெனிக்கு 6:30 மணிக்கு பஸ். 7 மணில இருந்து காலையில காலையில 3:30 மணி வரைக்கும் நைட் ஷிஃப்ட் பார்ப்பேன். 4 மாசம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அந்த பழைய கம்பெனி மேனேஜர் என்கிட்ட கேட்டாரு, எதுக்கு நைட்டே வந்துட்டு இருக்க, நீ டே ஷிஃப்ட்டுக்கு வா அழகராஜ் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க தான் நீ வேணாம்னு சொல்லிட்டீங்களா சார், நான் எதுக்கு சார் உங்ககிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், எனக்கு கிடைக்க வேண்டிய சூப்பர்வைசர் வேலையை கூட நீங்க வேற ஆளுக்கு மாத்தி கொடுத்துட்டீங்க, எனக்கு நீங்க ரிலீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு. அந்த டாக்டர் அவர் சொன்னாரு, ஓகே நீ ரிலீஸ் வாங்கிக்கன்னு சொல்லி இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்க வந்தா ஒரு பிராமின் மேனேஜர், போராட்டம்னா போராட்டம், டெய்லி பிரச்சனை போராட்டம். என்னோட அந்த 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 5 மொபைலா உடைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு என் மேல அவருக்கு ஒரு கோபம் வரும். ஏன்னா நான் பெந்தகோஸ் கிறிஸ்டியன், அவர் வந்து சாதாரண ஒரு பிராமின், அவருக்கு தமிழ்காரர் தான் அவரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் சொந்தமா செய்யலாம், ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு எனக்கு சில புத்தி ஞானம் எல்லாம் கொடுத்தாரு. கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு, ஆட்டோ கார்டு படிக்கிறதுக்கு எல்லாம் இந்த இடைப்பட்ட காலத்துல இருந்து அவசரம் கொடுத்தாரு.
அந்த படிச்சு முன்னேறி வரும்போது தான் இந்த பெரிய போராட்டம் வந்தது. இந்த போராட்டம் வரும்போது ஒரு அந்த அளவுக்கு ஒரு விசுவாசி இல்ல. விசுவாசம் இல்ல. கிறிஸ்டின் தான், விசுவாசம் இல்ல. ஆனா நான் போற இடமெல்லாம் ஆண்டவர் என் கூட பேசி அங்க வேலை குடுப்பாரு. ஆனா அந்த ஆப்போசிட் இருக்கிற ஆள் வந்து கெடுத்துருவாரு. இப்படி கஷ்டங்கள் ஆ சொந்தமா கம்பெனி தொடங்கணும். எல்லா கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும்போதும், ஆ ஆண்டவர் அந்த கஷ்டத்துல எங்கள அருமையா போற்றினார். ஒரு நாள் எங்கள பட்டினியா விட்டது கிடையாது. இந்த உபவாசம் எடுக்கிற நாள் மட்டும் தான் நாங்க பட்டினியா இருப்போம். அப்படி இல்லன்னா நான் ஏதோ கோவப்பட்டு பட்டினியா இருந்தா தான் வந்து பட்டினி இருந்தா மத்த நாள்ல பட்டினியா விட்டதில்ல. நல்லா எங்கள போற்றினார், பாதுகாத்தார். எங்களுக்கு ஆവശ്யமான உதவிகள் எல்லாம் உதவி செஞ்சாரு அவர் ஆண்டவர். பல சகோதரர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க நம்மள தேடி. அன்னைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் அவங்க குடுப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆராதனை முடங்காது எல்லா கஷ்டத்திலும் ஆராதனை. இதுவரைக்கும் நானும் தசாம்சம் ஒரு நாளும் நான் சம்பளம் வாங்கின நாள்ல முதல் ஒரு நாளும் தசாம்சம் கொடுக்காம இருந்ததுனால, எனக்கு எவ்வளவு சம்பளம் வருதோ, அந்த ஒரு கம்பெனில மாசம் 200 கேடி வாங்கும்போது 20 கேடி குடுத்தேன். அடுத்த கம்பெனில 350 வாங்கும்போது 35 கேடி குடுத்தேன். அடுத்த கம்பெனில 45 கேடி வாங்கும்போது 45 கேடி குடுத்தேன். இதுக்கு இடையில எங்களுக்கு இங்க கேரளாவுல லோக்கல் சபை, அந்த சபைக்கும் நான் மாசம் ரூ. 2000 தசாம்சம் அனுப்புவேன். எங்க அம்மா போயிருக்கிற அந்த சர்ச்சுக்கும் அவங்களுக்கு மாசம் ரூ. 500 குடுப்பேன். இப்படி எல்லாம் ஆண்டவர் எனக்கு குடுத்ததுல இருந்து நான் ஆண்டவருக்கு ஒரு பாகம் குடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனா வந்து பின்னாடி அது எனக்கு நன்மை செஞ்சதுன்னு நான் பின்னாடி சொல்றேன் நானு. இப்படி முன்னாடி போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதும் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தெய்வத்தின் மகத்துவம், ஹalleluya. அப்படி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை அற்புதமா நடத்தினாரு. ஒரு கஷ்டம் வருது, அடுத்து ஒரு போஸ்டிங் உயரத்துல வரும். சூப்பர் போஸ்ட் போச்சு. அந்த 2 வருஷத்துல எனக்கு பல ஆபீசர்களும், மேனேஜர்களும், எம்டிகளும் பல கம்பெனில போய் எப்படி பேசணும், எப்படி கொட்டேஷன் எடுக்கணும், எப்படி டிராயிங் பார்க்கணும், எப்படி சொல்லி எல்லாம் படிப்பிச்சாரு. அது பின்னால எனக்கு நல்லா இதா இருந்தது. நல்லா போயிட்டு இருந்தது. அ நாங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனா போராட்டங்கள் கன்சீவ் ஆகும், அபாசனம் ஆயிரும். நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தோம். டாக்டர் போய் செக் பண்ணோம். உங்களுக்கு ஒரு குறையும் இல்ல அப்படின்னாங்க. ஆனா அங்க வந்து ஏதோ ஒரு போராட்டம் இருக்கு. நாங்க அதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே, உம்மோட கிருபை மாத்திரம் இருந்து எங்களுக்கு தலைமுறை கொடுங்க. இல்லைன்னு வேண்டாம். அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, அ இந்த ஐவிஎஃப் இருக்குல்ல, இன்ஜெக்ஷன் வச்சுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னோம். ப கேட்கும்போது என்னோட சபையில நெறைய நர்சுமார் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, "வேண்டாம் பிரதரே, அது நம்மளுக்கு வந்து பாவம். அந்த மாரி செய்யக்கூடாது." அப்படின்னு சொல்லி வேற சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதனால அங்க நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு ஆண்டவர் சொன்னோம், "உம்மோட திரிகிதம், உம்முடைய இஷ்டம். நீர் எங்களுக்கு தலைமுறை கொடுக்கணும், எங்களுக்கு பிள்ளை கொடுக்கணும். உங்களுக்கு சித்தம் இருந்தால் நீங்கள் கொடுங்க. இல்லாட்டி எங்களுக்கு வேண்டாம்." அப்படின்னு சொல்லி நாங்க சமாதானத்தோட போயிட்டோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது, கொரோனா முடிஞ்சு 2018ல இப்ப வேற ஒரு கம்பெனிக்கு போனேன். கொரோனாவுக்கு முன்னாடி 2020ல நாங்க ஜனவரி மாசம் இந்தியா வந்தோம். இந்தியா வந்து வேற ஒரு 5 சென்ட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு வேண்டி ஒரு 5 சென்ட் ஸ்தலம் கேரளாவுல வாங்குனோம். தரை கட்டிட்டு நாங்க திரும்ப போறோம். போன உடனே லாக்டவுன் வந்துருச்சு. 6 மாசம். ஆண்டவர் பாருங்க, நான் அந்த லாக்டவுன் இங்க மாட்டியிருந்தேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பேன். நான் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டேன். கடன் தான் வாங்கியிருக்கணும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த லாக்டவுன் போறதுக்கு முன்னாடி குவைத் கொண்டு போயிட்டார். அந்த குவைத்தில போய் அங்க இருந்ததுனால, என்னோட அந்த லாக்டவுன் பீரியட்ல எங்க சபையில இருக்கிற அ விசுவாசிகள், சபையில் இருக்கிற அ நிர்வாக கமிட்டி மெம்பர்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு 1 மாசத்துக்கு என்ன சாப்பாட்டு செலவு வேணுமோ, அரிசி, பருப்பு எல்லாம், அது போக வீட்டு வாடகை முதல் கொண்டு எங்களுக்கு குடுத்தாங்க. பாருங்க இங்க இருந்திருந்துன்னா அதுக்கப்புறம் கடன் ஆயிருக்கும்ல. அந்த மாசம் 6 மாசத்துல இங்க ஒரு நாள் வீட்டு வாடகை குடுத்து நம்ம இருந்திருந்தோம் எவ்வளவு காசு செலவாயிருக்கும். பாருங்க அவங்க அற்புதமா, ஏன்னா அந்த விசுவாசம், அந்த இயேசுவோட நம்ம விசுவாசம், நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டுருவானே, நம்ம மகன் இங்க விட்டானா ரொம்ப கஷ்டப்பட்டுருவானே அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து திரும்ப குவைத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அருமையா நடத்தினாரு. இந்த இடையில இங்க பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு எதிராய். அப்போ என் கால்ல சின்ன முறிவு ஆரம்பிச்சது. எனக்கு சுகர் இருந்தது. முறிவு வந்ததுனால முறிவு ரொம்ப பழுத்து என் கால் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நாங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லா குவைத்தில் இருக்கிற பெரிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அங்க இருக்கிற நர்சுமாரெல்லாம் அந்த டாக்டர்கிட்ட சொல்லி எங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. ஆனா பாருங்க, இந்த கால் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அங்க சபையோடு என்னைய ஜெபம் பண்ணி என்னைய அனுப்பிச்சு வச்சாங்க ஊருக்கு. ஊருக்கு அனுப்பிச்சு வச்சு, இங்க கோழிக்கோடு பக்கத்துல ஒரு முஸ்லிம் வைத்தியர் இருக்காரு. ஹம்சா வைத்தியர்ன்னு.
அவர்கிட்ட போனோம். அவர் வந்து ஒரு அது வந்து ஒரு ஆயுர்வேத மருந்து தான். வெறும் ஆயிலும் ஒரு பவுடர் மாத்திரம் தான் குடுத்தாங்க. அது வந்து ஒரு 6 மாச ட்ரீட்மெண்ட்ன்னு சொன்னாங்க. ஆனா பத்தியம் இருக்கணும். ஆனா அந்த பத்தியம் கடும் பத்தியமா இருந்தது. அந்த பத்தியமெல்லாம் எடுத்து கால் சௌக்கியமாயிருச்சு. நான் திரும்ப குவைத்துக்கு போனேன். குவைத்துக்கு போய் மீண்டும் பல கம்பெனிக்கு போம்போது எல்லாருமேவும் என்ன சொல்றாங்க, "வேலை புடிச்சிட்டு வா. ஏன்னா இப்ப கொரோனா வந்திருக்கிறதுனால பல இடத்துல வேலை இல்ல. நீ வேலை புடிச்சிட்டு வந்து உனக்கு சம்பளம் குடுக்குறேன்" அப்படின்னாங்க. நான் நெனச்சேன் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே நம்ம வேலை புடிச்சு நான் குடுக்குறதுக்கு நானே செஞ்சுட்டு போயிரலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட சொல்லி ஆண்டவர் நாமத்துல நானு வேலை செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா போராட்டங்கள் தொடர ஆரம்பிச்சது. என் கூட இருந்தவங்களே நான் வேலைக்கு வச்சிருந்த ஆளுகளே எனக்கு எதிரா திரும்பிட்டாங்க. அவங்களே நான் செஞ்ச வேலைய நான் ரூ. 100 எடுக்கிறேன்னா, அவங்க ரூ. 80 எடுத்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, அ எனக்கு கடன் பிரச்சனைகள இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் ஆண்டவர் மீட்டுனார். அ ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, நான் வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய நியமம் கொண்டு வந்திருந்தது. அதாவது ஒரு கம்பெனியில விசா அடிச்சா, அந்த கம்பெனியில மாத்திரம் வேலை செய்யணும். வெளிய வேலை செய்யக்கூடாது. ஆனா குவைத்துல ஒரு 40% ஆள்காரங்க வெளிய விசா அடிச்சு தான் வெளிய வேலை செய்றாங்க. அ அப்படி இருக்கும்போது போலீஸ் என்ன பிடிச்சிருச்சு. போலீஸ் என்ன பிடிச்சு அ ஜெ சா நான் ஜெயில்ல இருக்கும்போது நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே! மீண்டும் நான் இந்த குவைத்துல இருக்கணும்னா, இந்த குவைத்துல தான் நானு இருக்கணும்னா, நீ எனக்கு விடுதலை குடு. இல்லன்னா சொந்த நாட்டுக்கு அனுப்பிரு. ஏன்னா எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. அதாவது நீ மோசேயைப் போல ஜனத்த நடத்தணும். ஜனத்துக்கு வேண்டி நீ ஜெபம் பண்ணணும். ஜனத்துக்கு வேண்டி இடிவு நிக்கணும்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. நானே நெனச்சேன், ஓகே நம்ம சுவிசேஷம் செய்ய போலாம். அப்போ நம்ம கொஞ்சம் காசு சம்பாரிச்சு வீடு வச்சுட்டு கையில கொஞ்சம் காசு இருந்தா தான் நம்ம ஃப்ரீயா, சுதந்திரமா யாரோடும் ஒரு எதிர்ப்பு இல்லாம நம்ம வந்து சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆ ஆண்டவர் சொல்லிட்டாரு, "நீ அப்படி நினைக்கிறியா? நான் இப்படி நான் நினைக்கல. ஆ உனக்கு வீடு தானே வேணும். நான் வீடு குடுக்குறேன். நீ இந்த வேலை செய்யணும். நீ இந்த பணத்த ஆசை பிடிச்சு இந்த வேலை சொந்தமா செய்ய ஆரம்பிச்சுட்டீன்னா, நீ இது பின்னாடியே போயிரும்ன்னு நெனச்சாரோ என்னமோ தெரியல. எனக்கு முழுசா ஒப்பு குடுத்துட்டாரு. அதாவது அ யோபு எப்படி அவன் நல்ல நிலைமையிலிருந்து அ சாத்தானும் கர்த்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அ யோபு எப்படி சாத்தான் கையில ஒப்பு குடுத்தாரோ, அது மாரி ஒப்பு குடுத்துட்டாரு. நான் அப்ப அங்கிருந்து அ இந்தியா வந்துட்டேன். இந்தியாவுல வந்து ஃபர்ஸ்ட் நாள் பொள்ளாச்சியில போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். பொள்ளாச்சியில வேலை செய்யும்போது ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு மரணம் உண்டானது. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் தப்பிச்சுட்டாரு. ஏன்னா, ஒரு 3 அடி கேப் தான் இருக்கும். 1 மீட்டர் கேப் தான் ஒரு மிஷின் இன்னொரு மிஷின் இருக்கும். முன்பக்கம் விழுந்திருந்தால் ஒரு மிஷின்ல அடிபட்டு தலை போயிருக்கும். பின்பக்கம் விழுந்திருந்தாலும் அ தலை போயிருக்கும். ஆனால் சைடுல போய் விழுந்து கை குத்திட்டு சின்ன ஒரு காயம், ரத்த காயம் மாத்திரம் சம்பவிச்சது. ஆண்டவர் ஆ ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு எப்பயுமே எந்த கஷ்டத்திலும் நான் வந்து என்ன ஜெயில விட்டு அனுப்பிச்சுட்டாங்களே! அப்படிப்பட்ட ஏன்னா அங்க குவைத்துல கார் ஓட்டிட்டு இருந்தேன். கம்பெனி காரெல்லாம் குடுத்திருந்தது. அவ்வளப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜெயில்ல இருந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா சாயந்திரமானா எப்பயும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். வேலை செய்ற இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாரி இருக்கும் பொழுது, அந்த வேலை முடிஞ்சு திரும்ப தீபாவளி வந்தது. தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது, அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, பல சின்ன சின்ன அ இந்த மாரி உபத்திரவங்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் காலையில வந்து அ ஒரு கனடா கனடா நாட்டுக்கு இன்டர்வியூக்கு போணும். எனக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருந்தது. அப்போ சர்டிபிகேட்லாம் வீட்ல எங்க அம்மா வீட்ல இருந்தது. அங்க போய் நான் எடுக்க போம்போது, அ ஸ்கூட்டர்ல காலையில ஒரு 8 மணிக்கு போயிட்டுருக்கு. தூறல் விழுந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல போன உடனே ஒரு நாய் குறுக்க போச்சு. நல்ல பஸ் எல்லாம் போற நார்மலா ரூட் இல்ல. ஹைவே கிடையாது. இருந்தாலும் நார்மலா ரூட்டு. நான் வண்டியில ஸ்லிப் ஆகி கீழ விழுந்து ஒரு 50 மீட்டர் வண்டியோடு சேர்ந்து போயிட்டேன். போனா அ திடீர்னு அங்க தூரத்துல இருந்தாலும் ஓடி வந்து என்னை தூக்கி நிறுத்திட்டு, அ இது பண்ணாங்க. அ ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? ஆம்புலன்ஸ் கூப்பிடணுமா? அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஆண்டவர் என்னை தாங்கிட்டாரு. இந்த காலகட்டத்தில தான் வந்து அ கால்ல ஒரு சின்ன முறிவு ஏற்பட்டுச்சு. அ ஏற்பட்டு நானு திருச்சூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயேவும் சேரு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அது சுகருக்கு ஃபேமஸான ஆஸ்பத்திரி. நாங்க விசாரிச்சோம் இது சுகர்ல வந்த பழுப்பு தான் அப்டின்ட்டு. ஆண்டவர் வந்து இது சுகர் பழுப்பு இல்ல. காலு அழுகல ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல என் கையில பைசா ஒண்ணும் இல்ல.
என் மனைவி குவைத்திலிருந்து வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு கண்டிஷன்ல இருந்தது. வேதனை ஏறிக்கிட்டே இருக்கு. காலுக்கு மேல ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த டைம்ல வந்து பணம் இல்ல. என் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்து யாரும் சகாயிக்கல. என் சகோதரியும், என் தங்கச்சியும், தங்கச்சி வீட்டுக்காரும், மாமாவும், அங்க அத்தையும் வந்து அங்க என் மனைவிக்கு எதிராக பயங்கர வழக்கு. வழக்குன்னா போராட்டம். சண்டை வருது. வாக்குவாதங்கள் நடக்குது. என் மனைவி பார்த்து சொல்றாங்க, "உன்னால தானே இவ்வளவு கஷ்டங்கள்" அப்படின்ட்டு. ஆனா என் மனைவி வந்து அ ஒண்ணுமே பேசல. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கோபம் வந்து நான் சொல்லிட்டேன், "நீங்க எந்திரிச்சு கிளம்பி போங்க. அவள குறை சொல்லாதீங்க. அவ வீட்டுக்கு வந்ததுனால தான் நம்மளுக்கு இவ்வளவு ஒரு ரட்சிப்பு வந்தது. நம்மளுக்கு கஷ்டங்கள், பாரங்கள், பிரயாசங்கள்லாம் மாத்தணும். அதனால அவள குறை சொல்றவங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம் போங்கன்னு" சொல்லிட்டு எங்க அம்மாவ வரைக்கும் நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். அது பிறகு அங்கிருந்து நாங்க புறப்பட்டு அ திருச்சூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். திருச்சூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து சொன்னாங்க, "இது வந்து சுகர் பழுப்பு கிடையாது, பாய்சனு. அதனால கால் எடுக்கணும்" அப்படின்ட்டாங்க. "கால் எடுக்கலன்னா ஜீவன் போயிரும்" அப்படின்னு. நான் ஆண்டவர் இயேசுகிட்ட அன்னைக்கு சொன்னேன், டாக்டர்கிட்ட சொன்னேன், "என்னோட ஜீவன் எனக்கு வேணும். என்ன இயேசு இவ்வளவு அற்புதம் நடத்தினாரு, இவ்வளவு சகாயம் பண்ணினாரு. அதனால என் ஜீவன் எனக்கு இயேசு வேண்டி வேணும். என் மாம்சத்தை வேணா எடுத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொல்லிட்டேன். இதுக்கு இடையில என்னன்னா, நான் ராத்திரி படுத்து உறங்கும்போது, அந்த ஜாதிய பந்தனம் என்ன வந்து ஒரு கருப்பு நாய் உருவத்துல வந்து எனது இடது கால வந்து பிடிச்சு கீறும், வலிக்கும், கடிச்சு கொதறி இழுக்கும். நான் அப்ப இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு உபவாச அந்நிய பாஷையில பேசி அத வந்து விரட்டி அடிச்சுட்டு, இயேசு நாமத்தில் விட்டு போன்னு சொன்னப்ப அது போயிரும். அந்த மாரி பல காலத்துல நடந்திருக்கு. இது வந்து சொப்பனம் கிடையாது, தரிசனம். என் முன்னாடி நடக்கிற நான் உறங்கிட்டு இல்ல. நான் தூங்கிட்டு இல்ல. ஆனா முன்னாடி நடக்கிற மாரி இருந்தது. அப்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு, ஆ என் தாயில் சபையை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அவங்க எனக்கு வேண்டி உபாசிக்கும், எனக்கு வேண்டி ஆ சக சகாயம் பண்ணாங்க. பண சகாயம் எல்லாம் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என் சொந்த பந்தங்கள் என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை, "நாங்கள் இருக்கிறோம். நீ சகோதரனாய், நீ என் குடும்பத்தைச் சேர்ந்தவன். உனக்கு என்ன வேணுமோ, எந்த சமயத்தில், எந்த நேரத்தில் உனக்கு உதவி வேணுமோ எனக்கு கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆசுவாசம் சொன்னாங்க. அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எங்க போறது? எங்க வீடு இல்லையே. சொந்த பந்த பக்கம் போ முடியாது. என் மனைவியின் சொந்த பந்தங்களும் அவ்வளவா எங்கள ஏத்துக்கல. வாடகை வீடும் கிடைக்கல. அப்படியே வாடகை வீட்டுக்கு போனாலும் என்ன யார் கொண்டு போய் வாரம் செக்கப் கொண்டு போவாங்க. டெய்லி காயத்துக்கு கட்டு போடுவாங்க. ஏன்னா கையில அவ்வளவு காசு இல்ல. அந்த சமயத்துல என் கூட குவைத்துல வேலை இருந்து ஆராதிச்ச சகோதரி சொன்னாங்க, "என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க போங்க. உங்களுக்கு ஒரு சௌகரியம் குறைவும் இல்ல. நல்லா எல்லா வசதியும் இருக்குன்னு" சொல்லி நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது டெய்லி வந்து அந்த லோக்கல் இருக்கிற பாஸ்டர் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தார். இந்த சமயத்துல எனக்கு காலுக்கு முறிவு கட்டும்போது எங்க போறது? டெய்லி என்னை ஆட்டோல ஏத்தி கொண்டு போய் வரணுமே அப்படின்னு அந்த சபை போதரோட மகன் சொன்னான். "அங்கிளே பயப்படாதீங்க. சபையில 2 ஒரு சகோதரி இருக்கு. அவங்க வந்து காலுக்கு மருந்து கட்டுவாங்க" அப்படின்னு. அந்த சகோதரி ஒரு 3 நாள் கட்டும்போது அந்த சகோதரிக்கு டியூட்டி மாத்தி போட்டாங்க. அப்ப அந்த வீட்டோட ஓனர் மக சொல்லுச்சு, "அவ டாக்டர் படிச்சிருக்கா. அங்கிளே நான் வந்து டெய்லி உனக்கு கால் கட்டுறேன்னு" சொல்லி அந்த சகோதரிகள் 2 பேரும், அந்த பிள்ளைங்க 2 பேரும் மாத்தி என் காயங்களுக்கு கால் கட்டுனாங்க. அந்த பாஸ்டரோட மகன் வாரம் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக எல்லா காரியங்களும் பண்ணாங்க. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. இன்னி வரைக்கும் நடத்தினாரு. இன்னி வரைக்கும் என் சொந்த பந்தங்கள், நான் சிநேகிச்ச என் தம்பியோட பிள்ளைகள் ஒருத்தர் என்னை வந்து எட்டி பார்க்கல. தெய்வமும், தெய்வ மக்களும், தெய்வ சபையும் மாத்திரமே எங்களை நடத்திட்டு இருக்கு. ஒரு இடத்தும் எங்களை கைவிட்டுட்டுல காப்பாத்தினாரு. தெய்வ மக்களே விசுவாசிங்க. கடைசியா நான் சொல்றேன். இயேசுவை விசுவாசிங்க. முழுமையா விசுவாசிக்கணும். அறகுறையா இல்ல. எனக்கு செய்த அற்புதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் தேடி வருவார். நானா உங்க விசுவாசம் நீ தேடணும். ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க முன்னாடி நிற்பார். அதனால ஒருபோதும் நீங்க வந்து ஆ எந்த ஒரு பின்மாற்றத்துக்கும் வேண்டாம். முன்கூட்டி தெய்வத்தோடு நீங்க அபேட்சை குடுங்க. ஒரு கஷ்டம் வரும்போது தெய்வ கூப்பிடுங்க. ரொம்ப முடியலையா? பாஸ்டர் கிட்ட போங்க. சபைகிட்ட போங்க. அவங்க உங்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபம் நம்மள விடுவிக்கும். ஜெபம் தான் விடுதலை. முடிஞ்சா உபவாசம் பண்ணுங்க. இந்த ஜாதிய பந்தனங்களை உபவாசம் இல்லாது, ஜெபம் இல்லாது வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அந்தகார பந்தன சாத்தானிய சக்திகளை நம்ம ஜெயம் பண்ண முடியாது. ஆனா என்னுள்ள விசுவாசம், என் தெய்வம், என் ஆண்டவர் என்னை ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். விசுவாசத்தோட நாங்கள் இருந்தோம். ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். நான் ருசி தெரிஞ்ச இந்த இயேசு கிறிஸ்துவே நான் முன்வைக்கிறேன். இதுல விசுவாசிகளோ, இல்ல இந்த வீடியோ பார்க்கிற
வேற எந்த ஜாதியிலிருந்து வந்தவங்களோ மதத்திலிருந்து வந்தவங்களோ இதை கேட்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இயேசுவை முன்வையுங்க. 30 தேவர்கள் இருக்கு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பலன் கொடுக்காது. வெறுதையே பூஜை பண்ணி காரியங்கள் பண்ணி அதை நடத்துறதுனால நம்மளுக்கு காரியம் நடக்காது. நம்மளை நடத்துற தெய்வம். அவங்களுக்கு பூஜை பண்ணணும், பரிகாரம் பண்ணணும், அது மாத்திரம். ஆனால் நான் ருச்சி சேர்ந்த இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வேண்டி, நம்மளோட பாவத்துக்கு வேண்டி, நம்ம சாபத்துக்கு வேண்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கால்வரி குரிசில் தன் ரத்தத்தை சிந்தி நம்மள பாவங்களுக்கு வேண்டி சிலுவையில் தொங்கினார். சிலுவையில் நம்மள மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பயே முடிஞ்சு போச்சு. அவர் நம்மளுக்கு பரிகாரமாய் தீர்ந்துட்டார். அதனால இன்னொரு பரிகாரம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. நீ பணத்தை கொண்டு செலவு பண்ணாதீங்க. ஆத்மாவை ரசிக்கணும்னா ஆத்மாக்கு ஒரு மானசாந்திரம், ஒரு மனம் திரும்புதல் வேணும். பாரம் சுமக்கிறவர்களே உங்கள் பாரங்களை மேல் இறக்கி வைங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். மனம் திரும்புங்க, மனம் திரும்பி இயேசு ஏத்துக்குங்க. உங்கள் பாரங்களை அவர் மேல் வைங்க. உங்கள் பாரங்களை சுமக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. குஞ்சுகளும் அது போல தானே, குழந்தைகளும் அது போல தானே. படிக்கிற விஷயத்தில் உங்களுக்கு போராட்டம் வரலாம், பிரச்சனை இல்லை, படிக்கிறதுலாம் மறந்து போகும். இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா மொபைல் தான் இருக்காங்க எல்லாம். மொபைல்ல ஒரு வசனத்தை படிக்க மாட்டாங்க, அந்த வசனம் சிந்திக்க மாட்டாங்க. ஆனா மொபைல்ல இருக்க எல்லா ஆப்புகளும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால குடும்பத்துல போராட்டங்கள், படிக்க போற இடத்துல போராட்டங்கள், எல்லாம் ஜெயம் எடுக்கணும். இயேசு நம்ம கூட இருக்கணும். இயேசுவோட வசனம் நம்ம கூட இருக்கணும். அவர் ஸ்துதி நம்ம கூட இருக்கும்போது, ஸ்துதியே ஆயுதம். அந்த ஸ்துதி நம்ம கூட இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கலாம். அந்த ஜெயம் தான் நம்மளை விடுதலை கொடுக்கும். அதனால விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், புறஜாதிகளுக்கும் ஜாதிகள் பட்ட சகோதர சகோதரிக்கு சொல்லுகிறேன், ரோகிகளுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பாரங்களை இயேசுவின் மேல் வைங்க. ரோக சவிக்கம் கொடுப்பார். அவர் நல்ல ஒரு வைத்தியர், நல்ல ஒரு மருந்து. அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். அவர் கையில ஒப்பு கொடுத்துருன்னா ஒரு குறவும் இல்லை. ஆனா விசுவாசத்தோட, அந்த கடுகள விசுவாசத்தோட, இவர் என் ரட்சகர், இவர் என் மருத்துவர், எனக்கு சௌக்கியம் கொடுப்பார், என் பாரங்களை போக்குவார், என் சாபங்களை நீக்குவார். நாம அவர் ஒவ்வொரு உடவையும் அவர் முன்னாடி நம்ம எடுத்து வைக்கணும். ஏன்னா நானு அந்த ஜாதிய பந்தனங்களை, குடும்ப குலதெய்வ கோயில் பௌத்தத்தில் இருந்த கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். எத்தனையோ பூஜைகள் பரிகாரம் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு வேண்டிய பரிகாரமாய் இருந்த இயேசுவை நான் தெரிந்து கொள்ளாம இருந்தேன். ஆனா தெரிஞ்ச பிறகு இதுவரைக்கும் ஆண்டவர், நான் எல்லா இடத்திலும் ஸ்துதி ஸ்தோத்திரம் என்ற ஜபங்கள், எல்லா யாகங்கள் நான் கழிக்கும் போல் ஆண்டவராய கர்த்தர், தேவனாய இயேசு கிறிஸ்து என்னை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு வழி நடத்துகிறார். நான் போற பாதைகள் தவறான பாதைகள் இருந்தால் என்ன போதிக்கிறார். அந்த வசனம் என்னோடு பேசும். இல்லைங்களா, ஒரு தேவதாசன் ஒரு சபைக்கு போகும்போது ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு நற்செய்தி கொடுக்குறாங்கன்னா அந்த நற்செய்தி நம்மளை கூட பேசும். நம்மளோட போற பாதை தெட்டு இல்லைன்னா ஒரு ரோகத்துக்கு வேண்டி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம்னா ஆண்டவர் பேசுவார், இந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், வேற ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்னு சொல்லுவார். அந்த காலகட்டங்கள் வரும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு சகாயரும் இல்லை, வேறொரு மருந்தும் இல்லை, ஒரு அபயஸ்தானமும் இல்லை. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவரை எடுத்து போங்கள், சுவிசேஷம் கேளுங்கள், வசனத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அவரை லோகத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் இயேசு இல்லாத நாமும் ஒரு நாமும் இல்லை. அவரையே இரட்சகர். அவரை ஏற்றுக்கொண்டு நான் அனுபவித்த, நான் ருசி சேர்ந்த இயேசுவின் சிநேகத்தை, இயேசுவின் அன்பை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். என்னோட சாட்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு இந்த அவசரம் கொடுத்த ஆரோமா டிவி பாஸ்டர் டானியல் ஜான் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். நீங்கள் அதிகமாக சிநேகிக்கும் நல்ல தகப்பனே, கர்த்தாவே இயேசுவே, வழிநடத்தும் ஆவியானவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அடியனையும் ஒரு சாட்சியை நிறுத்தியிருக்காக அங்கே சுதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அன்பு குன்றுகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அணுகிறப்பட்ட சாட்சி செல்வான கிருபை ஸ்தோத்திரம். பாவியும் தோஷியும் சபிக்கப்பட்டவனாக இருந்தனை தேடி வந்தும் இத்தரம் நடத்தினாய் ஸ்தோத்திரம் செய்கிறோம், சுதிக்கின்றோம் அப்பா. ஹல்லேலூயா. க்ளோரி. ஹல்லேலூயா. இந்த சாட்சியை கேட்கின்ற எல்லார் இதயத்திலும் நீ பேசணுமே கர்த்தாவே. என்னோடு பேசியது போல கர்த்தாவே நீ அவர்களோடு பேசணுமே கர்த்தாவே. அந்த வசனம் அவர்களை விடுவிக்கணுமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்திலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, இப்படி ஒரு புரோகிராம் செய்யான். ஹல்லேலூயா. டானியல் ஜான் பாஸ்டே, ஹல்லேலூயா கர்த்தாவே, அவர்களோடு நீ பேசி இப்படி ஒரு அற்புதமான சேனல் மூலம் பல சாட்சிகளை உருவாக்கி பல சாட்சிகள் கேட்கும்படி கர்த்தாவே செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செய்யும் கர்த்தாவே. இந்த டிவியை அனுகரிக்கணுமே, ஆசீர்வதிக்கணுமே. பாஸ்டரோட குடும்பத்தையும் மக்களையும் சமர்ப்பிக்கின்றோம் கர்த்தாவே. அவர் செய்த ஊழியர்களை சமர்ப்பிக்கின்றோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம்.
ஆளுநி பொறுப்பேற்று நடத்தணும் கத்தாவே. இந்த வசனத்தை கேட்கிற இந்த சாட்சியை கேட்கின்ற ஆளுநி சகலையும் மேல் கத்தாவே உம் கையில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் விடுவிக்கணுமே, ஒவ்வொருவோடு கத்தாவே நீ பேசணுமே. இன்று கத்தாவே பலரும் போதைப் பொருளுக்கும் குடி பழக்கத்துக்கும் அடிமையா கிடக்கிறாங்கப்பா. ஜாதிய பந்தனங்களுக்கு அடிமையா கிடக்கிறாங்கப்பா. பரிகாரம் பூஜை என்று சொல்லிக்கொண்டு ஆளுநர் அடிமையா கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் விடுவிக்கணுமே, அவர்கள் எல்லாம் வசனம் விடப்படணுமே. ஆலையிலியா அந்த காலத்தில் ஆலையிலியா அனைவர் மேல் ஆவியை பகர்வேன் கண்டப்ப ஊற்றுவேன் சொன்ன பிதாவே, ஆலையா அனைவர் மேலும் ஆவியை ஊற்றும். சகல ஜனங்கள் உணரட்டே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேசங்கள் விடுவிக்கப்பட்டுட்டு இதோ காலம் சமீபமாய் இருக்கிறது. யுத்தங்களும் யுத்தத்தில் சுதிகளும் கேட்பீர். அதோ நான் அடுத்து வராராய் என்று சொன்னது போல கத்தாவே, இதோ நான் வருவது அடுத்து சமீபமாய். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ வராத கத்தாவே, காலம் சமீபமாய் இருக்கிறது. ஜனங்கள் உணரணுமே, சபைகள் உணரணுமே. ஹல்லேலூயா ஜாதிக்கப்பட்டவர்கள் பலரும் ஒன்று சேர்க்கணுமே கத்தாவே. ஹல்லேலூயா வாக்குத்தத்தம் செய்தவன் வாக்கு மாறாதவனாய் இருக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா வாக்கு மாறாதவர் கத்தாவே. இந்த திவசங்கள் சபைகள் உணர்ந்து எழுந்தெடுத்து பிரகாசிக்கணுமே. சுவிசேஷம் பெருகணுமே. சுவிசேஷ விரோதிகள் மனசாந்திரப்படணுமே. மதவாத சக்திகள் ஆராதனைக்கு எதிர்தல் செய்யறவர்கள் மனசாந்திரப்படணுமே. ஹல்லேலூயா மீண்டும் தாழ்த்தி சமர்ப்பிக்கணும் கத்தாவே. ரெகபோத் பிரேயர் ஹவுஸ் என்ற ஹல்லேலூயா குரூப் மூலம் கத்தாவே பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் ஹல்லேலூயா யூடியூபிலும் வசனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா பார்ப்பவர்கள் யூடியூபிலும் கத்தாவே பேஸ்புக்கிலும் கண்டு அந்த வசனத்தை இருதல் எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா கத்தாவே அரோமை டிவியில் கத்தாவே அது சொல்லப்படும் நல்ல வசனங்களை கேட்டு ஹல்லேலூயா கத்தாவே தங்கள் இருதயங்களை ஒரு கத்தாவே ஒரு மானசாந்திரத்துக்கு ஒரு மனம் திரும்புதலுக்கு கொண்டு வரும்படி அப்பா பிதாவே ஹல்லேலூயா புத்திரனுடைய நாமத்தில் அடியேன் ஹல்லேலூயா கத்தாவே கேட்கும் பொழுது பிதாவே அருள் செய்யணுமே. தாழ்த்தி சமர்ப்பிக்கின்றோம் கத்தாவே. அவசரம் கொடுத்த தாசனையும் குடும்பத்தையும் அரோமை டிவிக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு அடியேன் சாட்சியை நிறுத்துகிறேன். எங்களுக்கு வேண்டி நீங்கள் ஜெபம் பண்ணவும் பிரார்த்தனை கேட்டுக்கொள்கிறேன். இயேசு நாமத்தில் தன்னை. ஆமென்.